ஆதியாகமம் 1 அதிகாரம் 1 படிப்போம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். வெளிச்சம் உண்டாயிற்று. வெளிச்சம் நல்லதென்று தேவன் கண்டார். வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். தேவன் வெளிச்சத்துக்கு பகல் என்று பெயரிட்டார். இருளுக்கு இரவு என்று பெயரிட்டார். சாயங்காலமும் விடியற்காலமுமாகி 1ஆம் நாள் ஆயிற்று. பின்பு தேவன் ஜலத்தின் மத்தியில் ஆகாய விரிவு உண்டாக கடவுதென்று, அது ஜலத்தினின்று ஜலத்தை பிரிக்க கடவுதென்று சொன்னார். தேவன் ஆகாய விரிவு உண்டு பண்ணி, ஆகாய விரிவு கீழே இருக்கிற ஜலத்திற்கும் ஆகாய விரிவுக்கு மேலே இருக்கிற ஜலத்திற்கும் பிரிவு உண்டாக்கினார். அப்படியே ஆயிற்று. தேவன் ஆகாய விரிவுக்கு வானம் என்று பெயரிட்டார். சாயங்காலமும் விடியற்காலமும் 2ஆம் நாள் ஆயிற்று. பின்பு தேவன் வானத்தின் கீழ் இருக்கிற ஜலம் ஓரிடத்தில் சேரவும் வெட்டாந்தரை காணப்படவும் கடவுது என்றார். அது அப்படியே ஆயிற்று. தேவன் வெட்டாந்தரைக்கு பூமி என்றும் சேர்ந்த ஜலத்திற்கு சமுத்திரம் என்றும் பெயரிட்டார். தேவன் அது நல்லது என்று கண்டார். படைப்பின் கணக்கின் மூலம் வேதாகமும் விஞ்ஞானமானது என்பதை எல்லாவற்றுக்கும் பொருந்தக்கூடிய இயற்கை விதிகள் வேதாகமத்தில் காணப்படுகின்றன என்பதையும் நாம் காண்கிறோம். இன்று நாம் படித்த இந்த பந்தியில் வசனம் 3 முதல் 5 வரை நமக்கு முதல் நாள், வசனம் 6 முதல் 8 வரை 2வது நாள், வசனம் 9 முதல் 13 வரை 3ஆம் நாள். இந்த 3 நாட்களை பேசிவிட்டு போகிறேன். மேலும் தேவன் 3ஆம் வசனத்தில் வெளிச்சம் உண்டாகட்டும் என்று கூறினார். அங்கு வெளிச்சம் இருந்தது. வெளிச்சம் நல்லது என்று ஆண்டவர் கண்டு இருளிலிருந்து ஒளியை பிரித்தார். கடவுள் ஒளியை பகல் என்று இருளை இரவு என்று அழைத்தார். மழை வந்தது, காலை வந்தது. முதல் நாள். பொதுவாக முதல் நாள் கணக்கை படிக்கும் போது கடவுள் இந்த நாளில் தான் சூரியனை படைத்தார் என்று நினைக்கிறார்கள். இப்படி நினைப்பது எளிது. ஆனால் இங்கே வெளிச்சம் என்ன? பூமியை சூரியனுடன் தொடர்புபடுத்த நினைத்தால் கடவுள் ஒளியை இருளிலிருந்து பிரித்தார் என்று வேதாகம் சொல்லுகிறது. அவர் ஒளியை இருளிலிருந்து இப்படி பிரித்திருந்தால் சூரியன் பிரகாசிக்கும் பக்கத்தில் அது இங்கே பூமியில் வெளிச்சம். பிரிப்பு இப்படி இருந்தால் இந்த பக்கம் பகல் வெளிச்சம், ஆனால் மாலையும் காலையும் உண்டு. மேலும் பூமியின் மறுபக்கம் அது இரவு. எனவே கடவுள் ஒளியை இருளிலிருந்து பிரித்தார். கடவுள் ஒளியை பகல் என்றும் இருளை இரவு என்றும் அழைத்தார். இதைத்தான் வேதாகம் மாலையும் காலையும் வந்தது. அப்படியானால் முதல் நாளில் கடவுள் என்ன செய்தார்? முதல் நாள் இரவும் பகலும் மாலையும் காலையும் உண்டானதாக வேதாகம் சொல்லுகிறது. 6ஆம் வசனத்திலிருந்து நாம் படித்தால், பின்பு தேவன் ஜலத்தின் மத்தியில் ஆகாய விரிவு உண்டாக கடவுது என்றும், அது ஜலத்தினின்று ஜலத்தை பிரிக்க கடவுது என்று சொன்னார். தேவன் ஆகாய விரிவு உண்டு பண்ணி ஆகாய விரிவு கீழே இருக்கிற ஜலத்திற்கும் ஆகாய விரிவுக்கு மேலே இருக்கிற ஜலத்திற்கு பிரிவு உண்டாக்கினார். ஆண்டவர் இதை வானம் என்று அழைத்தார். இந்த நீர் இந்த பூமியில் முழுமையாக சூழ்ந்து மழை பெய்யும் போது மேகங்கள் இருந்த தண்ணீர் தலையில் விழுகிறது. கடவுள் தண்ணீருக்கு இடையே ஒரு ஆகாய விரிவு இருக்கட்டும் என்றார். அவர் வெற்று இடம் இருக்கட்டும் என்று கூறினார். இந்த ஆகாய விரிவு எப்படி உருவானது? தயவு செய்து இதை கவனமாக கேளுங்கள். மனிதன் பூமியில் வாழ்வதற்கு முன் முதல் வெற்று இடம் இருப்பதற்கு முன்பு பூமியின் மேற்பரப்பு முழுவதும் நீராவியால் மூடப்பட்டிருந்தது. பின்னர் மிக உயர்ந்த மட்டத்தில் இருந்த மேகங்கள் மழையாக பெய்யவில்லை. ஆனால் கீழே உள்ள மேகங்கள் அனைத்தும் மழையாக பூமியில் விழுந்து பூமியை மூடியது. அவை கடல்களாக மாறின. இதைத்தான் ஆகாய விரிவு. ஆகாய விரிவு கீழே உள்ள நீர் கடல்கள் மற்றும் ஆகாய விரிவுக்கு மேலுள்ள நீர் மேகங்கள். 2வது நாளிலும் இதைத்தான் நடந்தது. பெரும் வெள்ளம் வரும் வரை நிலையில் தொடர்ந்ததால் மக்கள் கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகள் வாழக்கூடிய சூழல் இருந்தது. பெரும் வெள்ளத்திற்கு முன்பு பூமி ஒப்பீட்டளவில் சூடான மற்றும் நிலையான வெப்பநிலையில் இருந்தது.
இந்த நேரத்தில் அத்தகைய சூழலில் மனிதன் நீண்ட காலம் வாழ முடிந்தது. பின்னர் பெரும் வெள்ளத்தின் போது ஆகாய விரிவின் மேல் உள்ள இந்த மேகங்கள் அனைத்தும் மழையாக தரையில் விழுந்தன. மேலும் இந்த மேகங்கள் இல்லை. சூரியனிலிருந்து வரும் கதிர்கள் மனிதன் சந்தித்தான். இதனால் மனிதனின் ஆயுட்காலம் குறைய தொடங்கியது. 70 அல்லது 80 ஆண்டுகள் மட்டுமே வாழ முடியும். பூமியின் மேற்பரப்பு முற்றிலும் தண்ணீரால் மூடப்பட்டிருந்த நிலம் தெரியவில்லை. 3ஆம் நாள் வறண்ட நிலம் தோன்றியது. வசனம் 9. பின்பு தேவன் வானத்தின் கீழ் இருக்கிற ஜலம் ஓரிடத்தில் சேரவும் வெட்டாந்தரை காணப்படவும் கடவுது என்றார். அது அப்படியே ஆயிற்று. ஜலத்திற்கு கடல் என்றும் வெட்டாந்தருக்கு பூமியும் என்றார். இதனால் என்ன நடந்தது? எரிமலை குழம்பு பூமியின் உள்ளே கொதித்து கொண்டிருந்தது. இந்த கொதிக்கும் எரிமலை நீர் அடுக்கு வழியாக வெடித்தது. இந்த வழியில் மலை முகடுகளுக்கு பறந்து சமவெளிகள் தோன்றின. நீர் தேங்கி கடலானது. அதனால் வறண்ட நிலம் உருவானது. இங்கு தெளிவாக கூறுகிறது இல்லையா? வானத்தின் கீழ் இருக்கிற ஜலம் ஓரிடத்தில் சேரவும் வெட்டாந்தரை காணப்படவும் இதனால் வறண்ட நிலம் தண்ணீரிலிருந்து மேலெழுந்தது. இதுவே பூமி உருவான வறண்ட நிலம் உருவானது. இப்பொழுது வேதாமத்தில் உள்ள மற்றொரு பகுதிக்கு வருவோம். யோபு அதிகாரம் 38. யோபு 38ஆம் அதிகாரம். இது பழைய ஏற்பாட்டில் உள்ளது. யோபு 38ஆம் அதிகாரம். யோபு 38ஆம் அதிகாரம் வசனம் 4 தொடக்கம் 5 வரை. நான் பூமியை அஸ்திபாரப்படுத்துகிற போது நீ எங்கே இருந்தாய்? நீ அறிவாளியானால் அதை அறிவி. அதற்கு அளவு குறித்தவர் யார்? அதன் மேல் நூல் போட்டவர் யார்? இதை நீ அறிந்திருந்தால் சொல்லு. வேதாகம் இங்கே என்ன சொல்லுகிறது என்று பாருங்கள். பூமியின் அஸ்திபாரங்கள் பாறையாக இருக்கவே அமைக்கப்பட்டன என்று சொல்லப்படுகிறது. முதலில் பூமி எரியும் பாயு பந்தாக இருந்தபோது அதிக கனமான துகள்கள் மையத்தில் மூழ்கி அங்கு குடியேறின. எனவே பூமியின் மையத்தில் அடித்தளம் அமைக்கப்பட்டு மிகவும் திடமான பொருட்களால் அது பூமியின் அடித்தளம். இந்த வழியில் உருவாகவில்லை என்றால் அது அப்படி இருந்திருக்கவே முடியும். வேதாமத்தில் நான் பூமிக்கு அஸ்திபாரம் போட்டபோது நீ எங்கே இருந்தாய் என்று கடவுள் கேட்கிறார். பூமியின் அடித்தளம் இதைத்தான் சொல்லுகிறது இல்லையா? வேதாமத்தில் அறநெறிகள் மற்றும் நெறிமுறைகள் பற்றிய குறிப்புகள் உள்ளன. ஆனால் வேதாமத்தில் அவ்வளவுதான் உள்ளது என்று நீங்கள் நினைத்தால், அது ஒரு மதநூல் மட்டுமே என்று நீங்கள் நினைத்தால், நீங்கள் மீண்டும் சிந்திக்க வேண்டும். இது சில அறிவியலே கொண்டுள்ள தீர்க்கதரிசனமே கொண்டுள்ளது. மேலும் மனித குலத்தின் முழு வரலாற்றை பற்றிய விஷயங்களும் உள்ளன. இது உலகத்தின் படைப்பை பற்றி பேசுகிறது. வரலாறு எவ்வாறு வெளிப்பட்டது, எதிர்காலத்தில் என்ன நடக்கும் என்பதை பற்றி பேசுகிறது. இந்த விடயங்கள் அனைத்தும் இந்த பக்கங்களில் காணப்படுகின்றன. பூமியின் அஸ்திபாரம் எப்படி அமைக்கப்பட்டது என்ற கேள்வி அதிக கவனம் செலுத்தாமல் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்திருக்கலாம். ஆனால் பூமியின் அடித்தளம் வேதா 3000 ஆண்டுகளுக்கு முன்பே கூறுகிறது. அவர் சொல்கிறது 5ஆம் வசனத்தை பாருங்கள். அதற்கு அளவு குறித்தவர் யார்? ஆனால் இங்கு குறிப்பிடப்படும் அளவு ஏதோ ஒன்றின் அகலம் அல்லது நீளம் அல்லது எடை. ஆனால் இங்கே குறிப்பிடப்படும் அளவு ஏதோ ஒன்றின் அகலம் அல்லது நீளம், எடை, ஆழம் போன்றவை. இங்கே அளவு என்பது அர்த்தம் யார்? இங்கே அளவை குறித்தவர் யார்? இதன் பொருள் என்ன? உதாரணமாக இது சூரியன் என்று வைத்துக்கொள்வோம். இதுதான் சூரியன், இதுதான் பூமி, இது இங்கே சந்திரன். இங்குள்ள அளவு என்று வரும்போது சூரியனிலிருந்து பூமிக்கு நேர்கோடு வரைந்தால் அந்த தூரம் சுமார் 150 மில்லியன் கிலோமீட்டர். இந்த தூரத்தில் பூமி சூரியனை சுற்றி வருகிறது. இப்பொழுது நீங்கள் இங்கே பார்த்தால் பூமியானது சூரியனிலிருந்து எந்த தூரமும் நகரக்கூடாது அல்லது அதற்கு அருகில் செல்லக்கூடாது. இந்த தூரத்தில் சில மாறுபாடுகள் இருக்கலாம். ஆனால் அன்னளவாக சொன்னால் பூமி இந்த தூரத்தில் சூரியனை சுற்றி வருகிறது. இது ஏன்? பூமி இந்த துல்லியமான நிலையில் இல்லாவிட்டால் உயிர்கள் இருப்பது சாத்தியமில்லை. உயிர் இருக்க வேண்டும் என்றால் பூமி இதன் தற்போதைய நிலையில் உயிர்கள் இருப்பதற்கு தேவையான சுமார் 2 லட்சம் தேவைகளை பூர்த்தி செய்கிறது. கடவுள் தனது திட்டங்களை உருவாக்கினார். மேலும் கடவுள் சட்டங்களின்படி இவற்றை படைத்ததால் தான் இந்த எண்கள் இவ்வாறு அமைக்கப்பட்டன. பைத்தகரஸ் என்ற கணிதவியலாளர்
எண் என்பது பிரபஞ்சத்தின் விதி என்று கூறினார். எண் என்பது பிரபஞ்சத்தின் விதி. அவர் பிரபஞ்சத்தின் விதிகளை பற்றி பூமியின் அளவு, சூரியனின் அளவு, இந்த அனைத்து உண்மைகளும் மிகவும் முக்கியமானவை. பூமி எடை 6 செப்டிலியன் கிலோகிராம் என்று ஒரு சிறு புஸ்தகத்தில் படித்தேன். அதை கணக்கிடுவதற்கு அவருக்கு ஏதாவது வழி இருந்திருக்கும் இல்லையா? பூமி 100 ட்ரில்லியன் கிலோகிராம் எடை இருந்தால் யாரும் இங்கு வாழ முடியாது. பூமியின் எடை வித்தியாசமாக இருந்தால் ஈர்ப்பு விசை போன்றவற்றால் நாம் ஒவ்வொருவரின் உடலிலும் பூமியின் அளவு, புவி இருப்பு மற்றும் பூமியின் எடை போன்றவற்றுடன் முழுமையாக ஒத்துப்போகிறது. இந்த அமைப்பு சிறிதளவு கூட தோல்வியுற்றால் நாம் இப்போது இருக்கும் உடலில் பூமியில் வாழ முடியாது. அப்படியென்றால் இவ்வளவு விரிவாக இவற்றையெல்லாம் வடிவமைத்து உருவாக்கியது யார் என்பதுதான் கேள்வி. இப்போது இங்கே பாருங்கள். பூமி சூரியனை சுற்றி வரும்போது சந்திரனும் தன்னுடன் அழைத்து செல்கிறது. ஆனால் சந்திரன் இங்கே இருக்கிறது இல்லையா? சந்திரன் பூமிக்கு மிக அருகில் உள்ளது. 1969 ஜூலை மாதம் மனிதன் முதலில் சந்திரனுக்கு சென்றான்னு நினைக்கிறேன். இந்த தூரம் 3,80,000 கிலோமீட்டர். ஆனால் சந்திரனின் சரியாக 3,80,000 கிலோமீட்டர் தூரத்தில் பூமியை சுற்றி வருகிறது. இது மிகவும் முக்கியம். சந்திரனின் பங்கு காரணமாக இது கடல் என்று வைத்துக்கொள்வோம். கடலின் நீர் ஈர்ப்பு விசையால் இழுக்கப்படுகிறது. எனவே கரையோரம் குறைந்த அலையில் நீர் வெளியேறுகிறது. மேலும் அவை அதிக அலையில் மீண்டும் பாய்கின்றன. இந்த முழு அமைப்பும் இந்த பூமியில் பருவங்கள் மற்றும் காலநிலையை ஒழுங்குபடுத்துகிறது. இது இல்லையென்றால் இந்த பூமியில் மக்கள் வாழ்வது கடினம். எனவே சந்திரன் நமது இறப்புக்கு மிகவும் முக்கியமானது. எனவே இங்கே என்ன சொல்லுகிறது என்று பாருங்கள். அதன் அளவுகள், தூரங்கள், அளவுகள் மற்றும் பிற விவரங்களை குறித்தது யார்? கடவுள் இங்கே பேசுகிறார். மீண்டும் படிப்போம். அதிகாரம் 38 வசனம் 1. அப்பொழுது கர்த்தர் பெருங்காற்றிலிருந்து யோபுக்கு உத்தரவாக, அறிவில்லாத வார்த்தைகளினால் ஆலோசனை அந்தகாரப்படுத்துகிற இவன் யார்? இப்போதும் புருஷனைப் போல் இடைக்கட்டிக்கோள், நான் உன்னை கேட்பேன், நீ எனக்கு உத்தரவு சொல்லு. இது ஆண்டவர் பேசினார் என்று கூறுகிறது. இதன் அர்த்தம் தேவன், கடவுள் அவர்களோடு பேசினார். பூமிக்கு அஸ்திவாரம் போட்டது யார்? அதன் அளவுகளை குறித்தது யார்? அதன் தூரம், எடை மற்றும் அகலம் இவற்றை யார் தீர்மானித்தது? இவற்றை தீர்மானித்தவர் ஆண்டவர். அது மட்டுமல்ல, இங்கே மிகவும் சுவாரஸ்யமானது ஒன்றுள்ளது. இது சூரியன் என்று வைத்துக்கொள்வோம். பூமி சூரியனை சுற்றி வருகிறது. ஆனால் அது எப்படி என்று பார்த்தால், இந்த பக்கம் இருக்கும்போது இப்படியும், இந்த பக்கம் இருக்கும்போது இப்படியும் இருக்கும். இது இப்படி சுற்றி கொண்டிருப்பதால் பூமத்திய ரேகை என்று வைத்துக்கொள்வோம். இது பூமத்திய ரேகை. பூமி இவ்வளவு தூரத்திலிருந்து பார்க்க முடிந்தால் அது இப்படி சாய்ந்திருப்பதை காணலாம். இது சுமார் 23.5 டிகிரி கோணத்தில் சாய்ந்துள்ளது. இது உண்மையில் மிகவும் அசாதாரணமானது. இப்படி சாய்ந்திருக்காவிட்டால் இந்த பூமியில் யாரும் வாழ முடியாது. அது ஏன்? பூமி இங்கு இருக்கும் போது தெற்கு அரைக்கோளத்தில் கோடை காலம், பின்னர் அது தனது சுற்றுப்பாதை தொடர்கிறது. இங்கு சுற்றி இந்த பக்கம் வரும்போது வடக்கு அரைக்கோளத்தில் கோடை காலம். பூமியானது சுமார் 23.5 டிகிரி கோணத்தில் சாய்ந்திருப்பதால் தான் வசந்தம், கோடை, இலையுதிர் மற்றும் குளிர்காலம் ஆகிய 4 பருவங்களை அனுபவிக்கிறோம். இப்போது பூமி என்று கற்பனை செய்து பாருங்கள். பூமத்திய ரேகை இப்படி அமைந்திருந்தால், இது இப்படி இருந்திருந்தால், இங்கிருந்து இங்கு செல்லும் போது இப்படி இருந்திருந்தால் என்ன நடக்கும்? பூமத்திய ரேகை தொடர்ந்து சூரியனிலிருந்து வரும் நேரடி கதிர்கள் வெளிப்பட்டால் அது வெப்பமடையும் மற்றும் நீராவி மேற்பரப்பில் இருந்து உயரும். இந்த நீராவி உயரும் போது அது இரு திசைகளிலும் வடக்கு மற்றும் தெற்கு குளிர்ந்த பகுதிகளுக்கு, பின்னர் இந்த பெரிய பனிப்பகுதிகள் தொடர்ந்து வளர்ந்து கடல்களில் உள்ள நீர் வறண்டு போகும் அல்லது எடை பூமியை கொக்கி வைக்கும். அது அந்த மாதிரியான விளைவை ஏற்படுத்தும். எனவே தெற்கு அரைக்கோளம் சூரியனை எதிர்கொள்ளும் போது வடக்கில் பனி உள்ளது. தெற்கில் உள்ள பனி உருகும்.
மேலும் பூமி இந்த பக்கம் நகரும் போது வடக்கில் உள்ள பனி உருகுகிறது. எனவே மக்கள் பூமியில் வாழக்கூடிய அனைத்து நிலைமைகளும் இந்த வழியில் சமநிலைப்படுத்தப்படுகின்றன. இதெல்லாம் தானாக வந்ததா? இது தற்செயலாக நடந்ததா? இது தற்செயலாக நடந்திருக்க வாய்ப்பில்லை. உங்கள் கைகளை பற்றி நீங்கள் நினைத்தாலும் அவை தற்செயலாக வந்திருக்க முடியாது என்பதை நீங்கள் காணலாம். உங்கள் கைகளும் கால்கள் வேறுபடுகின்றன. உங்கள் கைகள் பொருட்களை தொடவும் உணரவும் செய்யப்பட்டன. கால்கள் தரையில் நடக்கவும் நகரவும் செய்யப்பட்டன. இது தற்செயலாக வந்ததா? மனித உடலை பற்றியும் இயற்கை உடலை பற்றியும் இவை அனைத்தும் இறைவனின் படைப்பு என்பதை நாம் மறுக்க முடியாது. இவை எல்லாவற்றையும் சட்டத்தின்படி படைத்தார். உங்கள் வாழ்நாளில் கடவுள் இல்லை என்று நீங்கள் எப்பொழுது நினைத்திருந்தால், உங்கள் இருதயத்தில் அவரை மறுத்திருந்தால், நீங்கள் கடவுளிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். ஆண்டவர் வானங்களிலும் பூமியிலும் உள்ள அனைத்தையும் படைத்த பெரிய படைப்பாளர். மேலும் அவர் எல்லா உண்மைகளுக்கும் ஆதாரமாக இருக்கிறார். ஆனால் இந்த கடவுளை புறக்கணித்து உங்கள் வாழ்க்கை வாழ்ந்தீர்களா? இது சாதாரண பாவம் இல்லை. ஆனால் கடந்த முறை வானத்தையும் பூமியும் படைத்த போது கடவுள் ஒரு நோக்கத்தை மனதில் வைத்திருந்தார் என்று சொன்னேன். இந்த வரி நாம் தற்பொழுது வாழும் உலகத்தை குறிக்கிறது. ஆனால் ஒரு நித்திய எதிர்காலம் உள்ளது. ஒரு நித்திய உலகம். இது நித்திய கடந்த காலம். இந்த நித்திய உலகம் எப்படிப்பட்ட உலகம்? இது அன்பின் உலகம். எனவே கடவுள் மனித குலத்திற்காகவே அனைத்தையும் படைத்தார். பிரபஞ்சத்தின் பரந்த பரப்பில் பூமியை அதன் இடத்தில் வைத்திருக்க சூரியனும் மற்ற நட்சத்திரங்களும் தேவை. பிரபஞ்சம் தேவை. அதுபோல் இந்த விடயங்கள் அனைத்தும் அவசியம். இந்த பரந்த பிரபஞ்சத்திற்குள் கடவுள் முதலில் ஒரு அடித்தளத்தை தயார் செய்தார். அதன் மீது உயிர்கள் இருக்க முடியும். அங்கே அவர் கடவுளின் சாயலில் மனிதனை படைத்தார். ஏன் அப்படி செய்தார்? அன்புக்கு துணை தேவை. அன்பை எதையாவது ஊற்ற வேண்டும். அன்பை பெறுவதை விட அன்பை கொடுப்பது மகிழ்ச்சியானது. அன்பை கொடுக்க முடிந்தால் மகிழ்ச்சி. பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை நேசிக்கிறார்கள் இல்லையா? குழந்தைகளுக்கு பெற்றோரின் அன்பு தெரியாது. பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை மிகவும் நேசிப்பதால் கடினமாக உழைக்கிறார்கள், முயற்சிகளை செய்கிறார்கள். குழந்தை டைப்பரை மாற்றுகிறார்கள். மலம் கலக்கும் போது கூட சிரித்து கொண்டே குழந்தையை முத்தமிடுகிறார்கள். அந்த நேரத்தில் அவர்கள் எப்படியோ தங்கள் இருதயத்தில் முழு திருப்தி அடைகிறார்கள். கடவுள் மனிதனை ஏன் படைத்தார்? கடவுள் அன்பால் விளிம்பு வரை நிறைந்திருப்பதே இதற்கு காரணம். அதனால் அவருக்கு ஒரு பெறுநர் தேவைப்பட்டார். அன்பை அவரது இதயத்தில் உள்ளடக்க ஊற்றினார். இதனால் தான் கடவுள் மனிதனை தன் சாயலில் படைத்தார். கடந்த முறை வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரத்தை படித்தோம். ஆனால் 1ஆம் வசனம், அதை மீண்டும் படிப்போம். இருபத்தோராம் அதிகாரம் 1ஆம் வசனம். பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியும் கண்டேன். முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒளிந்து போயின, சமுத்திரம் இல்லாமற் போயிற்று. நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்திலிருந்து விட்டிறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல் ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. இங்கே என்ன சொல்லுகிறது என்று பாருங்கள். புதிய வானம் புதிய பூமி. புதிய வானம் புதிய வரலாறு அது தற்போதைய போக்கில் தொடரும். பின்னர் ஒரு புதிய வானமும் புதிய பூமியும் இருக்கும்.
இங்கே தனது கணவருக்காக அழகாக அலங்கரிக்கப்பட்ட மணமகளாக தயாரிக்கப்படும் என்று கூறுகிறது. வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் சரியான அன்பின் வசிப்பிடமாக இருக்கும், பரிபூர்ணமான அன்பின் இருப்பிடம். 3ஆம் வசனத்தை பாருங்கள். மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். அது இதோ மனுஷரிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. கடவுள் வசிக்கும் இடம். அவர் அவருக்கு வாசமாயிருப்பார், அவர்களுடைய ஜனங்களாயிருப்பார்கள். தேவன் தாமே அவர்கள் கூட இருந்து அவர்களுடைய தேவனாயிருப்பார். அவர்களுடைய கண்ணீர் யாவையும் அவர் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒளிந்து போயின என்று விளம்பினது. மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை. இங்கே என்ன சொல்கிறது என்று பாருங்கள். இது கடவுளும் மனிதனும் ஒன்றாக வாழும் அன்பின் சரியான உலகத்தை பற்றி பேசுகிறது. வெறுப்பு இல்லாத இடம், போர் இல்லை, நோய் இல்லை, மரணம் இல்லை மற்றும் துரதிர்ஷ்டம் இல்லாத ஒரு சிறந்த உலகம். இதை பற்றி யோசிக்க அப்படிப்பட்ட உலகத்தை உருவாக்காதவரை கடவுளாக இருக்க மாட்டார் என்று இன்று வாழும் மக்களை பற்றி சிந்தியுங்கள். அவர்கள் நோய்வாய்ப்படுகிறார்கள், சோர்வடைகிறார்கள், துன்பப்படுகிறார்கள், சண்டையிடுகிறார்கள், கவலைப்படுகிறார்கள். கடவுளின் நோக்கம் படைப்பில் இவை அனைத்தும் இருந்தால் இதற்கு மேல் எதுவும் இல்லை என்றால் நாம் கடவுளை நம்ப வேண்டிய அவசியம். கடவுள் மனிதனை எந்த காரணம் இல்லாமல் படைத்திருந்தால் நன்மை துன்பப்படுத்தவும் கவலைப்படவும் நோய்வாய்ப்பட்டு இறக்கவும் செய்திருந்தால், கடவுள் அப்படி இருந்தால் நாம் ஏன் அவரை நம்ப வேண்டும்? அது நிச்சயமாக இல்லை. நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விடயம் உண்டு. என்னவென்றால், கடவுளின் படைப்பு இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது குழந்தைகள் பிறக்கின்றன, அதுதான் படைப்பு. இப்பொழுது நட்சத்திரங்கள் பிறக்கின்றன. இறைவனின் படைப்புக்கு முடிவு வரவில்லை. பின்னர் ஒரு நாள் இந்த அன்பின் உலகம் முழுமையடையும். வரலாற்றின் போக்கில் ஒருவர் மீண்டும் பிறக்கும் போது, ஒரு நபர் மீண்டும் பிறக்கும் போது அவர் கடவுளின் அன்பை உணர்கிறார். இப்போது நாம் இந்த உடலில் வாழ்கிறோம், ஆனால் இது உண்மையில் வாழ்வதில்லை. உங்கள் உடலில் உள்ள ஆவி பரிசுத்த ஆவியின் மூலம் மீண்டும் பிறக்கும் போது அந்த நேரத்தில் நீங்கள் கடவுளின் அன்பை அறிந்து கொள்கிறீர்கள். இது வெறும் கோட்பாடு அல்ல. கடவுளின் அன்பு என்னவென்று தெரியுமா? மக்கள் அதை அகாபே என்று குறிப்பிடுகிறார்கள். ஆனால் அத்தகைய கோட்பாடுகளை படிப்பது பயனற்றது. ஒரு நாள் நீங்கள் கடவுளின் அன்பை உணர்ந்து கடவுளின் குழந்தையாக மாறினால் கடவுளின் அன்பை நீங்கள் அறிவீர்கள். இது நிகழும் போது அன்பின் இந்த நித்திய உலகத்திற்கு செல்ல நீங்கள் தயாராக இருப்பீர்கள். எனவே இந்த நேரத்தில் இந்த தற்போதைய வரலாற்றின் போக்கு முடிவுக்கு வரும்போது அன்பின் நித்திய உலகம் தொடங்கும். இந்த உலகில் உள்ள அனைவரும் மீண்டும் பிறந்து கடவுளின் மக்கள் ஒருவராக மாற மாட்டார்கள். இந்த உலகத்தில் உள்ள பல மக்களில் இருந்து இந்த உண்மை உணர்ந்தவர்கள் மட்டுமே பரிசுத்த ஆவியின் மூலம் மீண்டும் பிறக்கிறார்கள். இவ்வாறு மீண்டும் பிறந்தவர்களின் எண்ணிக்கை வரம்பை அடையும் போது இந்த உலகத்தில் முத்திக்கான வேலை முடிவடையும். மேலும் இந்த உலகத்தில் சர்ற முடிவு வரும். அப்படியான உலகத்தின் வரலாற்றின் போக்கின் அர்த்தம் என்ன? இந்த நித்திய உலகில் நுழைவதற்கு மக்களை தயார்படுத்தும் செயல்முறையாகும். யோவான் அதிகாரம் 12 யோவான் அதிகாரம் 12 வசனம் 24. யோவான் அதிகாரம் 12 வசனம் 24 திருப்புவோம். மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும். இது இயற்கையின் சட்டத்தை பற்றி பேசுகிறது. இங்கே பாருங்கள். இந்த மேசையின் மேல்
கோதுமை மணி இருப்பதாக வைத்துக்கொள்வோம். ஒரு வருடம் இங்கே வைத்திருந்தால் அதற்கு இந்த மேசை மேல் எத்தனை கோதுமை மணிகள் இருக்கும்? ஓராண்டு காலம் இருந்தாலும் அந்த ஒரு மணி கோதுமை மட்டுமே இருக்கும். ஏனென்று உங்களுக்கு தெரியுமா? ஏனென்றால் அது இருக்கவில்லை. இப்போது இங்கே கொஞ்சம் மண் இருக்கிறது என்று சொல்லலாம். கோதுமை மணி இங்கே இப்படி விழுகிறது. அதை மண்ணில் புதைக்க வேண்டும். புதைத்தால் உமி இறந்துவிடும். பின்னர் இப்படி வேர்கள் உருவாகி இப்படி ஒரு முளை வரும். இது உயிர்த்தெழுதலை குறிக்கிறது. இந்த தளிர் முளைக்கும் போது அது இலைகள் மற்றும் தண்டுகளை உருவாக்குகிறது. அந்த ஒரு மணி கோதுமை பல விதைகளை உற்பத்தி செய்கிறது. அதற்கு பல சந்ததிகள் உண்டு. 30 மடங்கு, 60 மடங்கு, 100 மடங்கு பெருகும். ஒருவேளை என்ன நீங்கள் நிற்கிறீர்கள்? இதற்கானது மட்டுமே. நீங்கள் இதை பற்றி பேசுகிறீர்கள். இது ஒரு விதை மேலோடு இருந்து விட்டால் விதைக்குள் இருந்து உயிர் மீண்டும் எழும்புகிறது. இது பல விதைகளை உற்பத்தி செய்கிறது. அதுதான் இதன் பொருள். இதை பற்றி இயேசு ஏன் பேசினார்? இங்கே பாருங்கள். மனிதகுல வரலாற்றில் இயேசுவை பிரதிநிதித்துவப்படுத்தும் இந்த சிலுவை பயன்படுத்துவோம். இயேசுவே இவ்வுலகிற்கு வந்தார். இயேசு கடவுளின் மகன். கடவுளின் மகனின் பெயர் இயேசு. இயேசு ஒரு விதையாக வந்தார். ஒரு விதை. இயேசு விதை. அதனால் இயேசு சிலுவையில் மரித்தார். பின்னர் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார். இது தான் உண்மை. எனவே இந்த ஒரு குமாரன் இயேசு மூலம் மனிதகுல வரலாற்றில் பல மகன்கள் பிறக்கும் செயற்பாடுகள் உள்ளனர். இப்போது நான் சொல்வதை கேளுங்கள், கவனமாக கேளுங்கள். மனிதகுல வரலாற்றின் பொருள் என்ன? கடவுள் தம்முடைய ஒரே மகனான இயேசுவை இந்த உலகிற்கு விதையாக அனுப்பினார் என்பதும் அவர் மூலமாக இன்னும் பல கடவுளின் குழந்தைகள் பிறப்பதும் வரலாறு. கடவுள் தம்முடைய ஒரே மகனான இயேசுவை விதையாக உலகிற்கு அனுப்பினார். மேலும் அவர் மூலமாக இன்னும் பல கடவுளின் குழந்தைகள் பிறந்த செயல்முறையே மனித குலத்தின் வரலாறு. வேதாமத்துக்கு திருப்புவோம். ரோமர் அதிகாரம் 8. ரோமர் அதிகாரம் 8. ரோமர் அதிகாரம் 8. வசனம் 29. ரோமர் அதிகாரம் 8 வசனம் 29. ரோமர் 8:29. தம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களுக்குள்ளே முதற் பேரவனாய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிவித்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். இங்கே என்ன சொல்லுகிறது என்று பாருங்கள். இது என்ன சொல்லுகிறது என்றால், இயேசு இந்த உலகத்திற்கு வந்தபோது அவர் ஒரே மகன், ஒரே குடும்பத்தில் ஒரே மகன். ஒரு மகன் பிறந்தால் அவர் ஒரே மகன். ஆனால் இரண்டாவது மகன் பிறந்தால் அவர் இனி ஒரே மகன் அல்ல, இப்போது அவன் மூத்த மகன் ஆகிறான். இங்கே என்ன சொல்லுகிறது என்று பாருங்கள். அவர் அநேக சகோதர சகோதரிக்குள் முதற்பேரானவராக இருப்பதற்காக கடவுளின் இயேசுவை உலகிற்கு அனுப்பினார். முதலில் அவர் ஒரே ஒரு மகனாக அனுப்பப்பட்டார். ஆனால் பல இளைய சகோதர சகோதரிகள் இயேசுவின் மூலம் பிறந்ததால் அவர் பின்னர் மூத்தவராக மாறுவார். அப்படியானால் மனித குலத்தின் வரலாற்றின் பொருள் என்ன? இயேசுவின் வாழ்வின் விதை. அவர் கடவுளின் மகன் என்ற பெயரில் விதையாக வந்தார். நாம் இயேசுவின் மூலம் மீண்டும் பிறந்தால் நாம் கடவுளின் குழந்தைகளாக மாறுவோம். இதுதான் வரலாற்றின் நோக்கம். ஆனால் நீங்கள் கடவுளின் குழந்தையாக பிறந்திருக்கிறீர்களா?
நீங்கள் கடவுளின் குழந்தையாக பிரிந்திருக்கிறீர்களா? இந்த விடயத்தை மக்கள் தவறாக புரிந்து கொள்ளும் போக்கு அதிகமாக உள்ளது. நீங்கள் உங்கள் நண்பருடன் தேவாலயத்துக்கு செல்கிறீர்கள், நீங்கள் பின்னால் அமர்ந்திருக்கிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம். போதகர், எங்கள் பிதாவாகிய தேவனே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் என்று கூறிவிட்டு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஆமேன். நீங்கள் சில முறை கேட்டால், கடவுளின் தந்தை, எனவே நானும் அவ்வாறு ஜெபிக்க வேண்டும் என்றார். நீங்கள் வீட்டில் இருக்கும் போது, உங்கள் உணவு உங்கள் முன் வைக்கப்படும் போது, உன்னை எப்படிப்பட்ட மகன் என்று உனக்கு தெரியுமா? நீங்கள் ஒரு பொய்யின் மகன், ஒரு உண்மையான மகன் என்று வரும்போது, பரிசுத்த ஆவியானவர் ஒருவரிடம் வரும்போது, பரிசுத்த ஆவியின் மூலம் மீண்டும் பிறக்குகிறார். அப்போதுதான் அவன் உண்மையான கடவுளின் மகனாகிறான். பிரச்சனை என்னவென்றால், இந்த செயல்முறையை செய்யாத ஏராளமான மக்கள் உள்ளனர். மேலும் அவர்கள் தங்களை மகன்கள் என்று நினைத்து தங்களை ஏமாற்றிக் கொள்கிறார்கள். இப்படி நிறைய பேர் இருக்கிறார்கள். நானும் 39 வருடங்கள் அப்படி இருந்தேன். 10 வருடங்களாக போதகராக கடமையாற்றினேன். நான் ஒரு கடவுளின் மகனாக இல்லாவிட்டாலும். இது மிகவும் பயங்கரமான பிரச்சனை. இன்னொரு வசனத்தை படிப்போம். ரோமர் அதிகாரம் 8. வசனம் 9. ரோமர் அதிகாரம் 8 வசனம் 9. வசனம் 9. தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவராயிராமல் ஆவிக்குட்பட்டவராயிருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடைய. இதை மீண்டும் சொல்லுவோம். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. ஒருவரிடம் கிறிஸ்துவின் ஆவி இல்லை என்றால் அவர் கிறிஸ்துவுக்கு சொந்தமானவர் அல்லவா? கிறிஸ்துவின் ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவர். உங்களிடம் பரிசுத்த ஆவி இல்லை என்றால் நான் ஒரு கிறிஸ்தவன் என்று, கடவுளின் தந்தை என்று நீங்கள் கூறலாம், ஆனால் உண்மை அல்ல. யாக்கோபு 1 அதிகாரம். இது புதிய ஏற்பாட்டில் உள்ளது. யாக்கோபு 1 அதிகாரம். 18 வசனம். யாக்கோபு 1:18. அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற் பலனாவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார். கடவுளின் குழந்தைகளை பெற்றெடுக்க கடவுள் எவ்வாறு செல்கிறார்? அது சத்திய வார்த்தையின் மூலம். கடந்த முறை நான் இப்படி பிறந்தேன் என்பதற்கான எனது சாட்சி உங்களிடம் சொன்னேன். ஆனால் அதற்கு முன்பே நான் வேதாகமத்தில் உள்ள அனைத்தையும் நம்பினேன். நான் வேதாகமத்தை 100% நம்பினேன். ஆனால் நான் அதை கோட்பாட்டில் மட்டுமே நம்பினேன். ஆனால் வேதாகமத்தில் சில வார்த்தைகள் மூலம் என் மனசாட்சியில் உண்மை உணர்ந்த போது நான் மீண்டும் கடவுளின் குழந்தையாக பிறந்தேன். அப்போது தான் கடவுளின் அன்பை நான் அறிந்தேன். எனக்கு 12 வயதாக இருக்கும் போது மற்றவர்களை விட என்னை நேசித்த என் அம்மா இறந்துவிட்டார். மேலும் இந்த உலக வாழ்க்கையின் அர்த்தத்தை நான் அறியாமல் இருந்தேன். என் இருதயத்தில் ஒரு ஓட்டை இருப்பது போல் எப்பொழுதும் உணர்ந்தேன். நான் போதகராக பணிபுரியும் போது கூட இப்படித்தான். அதே சமயம் என் மனசாட்சியில் கலங்கினேன். என் வாழ்க்கையை தாங்க முடியாத அளவுக்கு கடினமாக இருப்பதாக உணர்ந்தேன். ஆனால் ஒரு நாள் நான் இந்த உண்மை உணர்ந்து கடவுளின் அன்பை அறிந்தேன். அன்று என் அம்மா மீது நான் கொண்டிருந்த ஏக்கம் என் இருதயத்தில் தீர்ந்து விட்டது. அம்மா எனக்கு கொடுத்த அன்பை விட மேலான அன்பை நான் அறிந்தேன். மக்கள் இவ்வுலகில் பிறந்து குழந்தைகளாக தங்கள் தாயை நேசிக்கிறார்கள். அவர்கள் கொஞ்சம் வயதாகும் போது அவர்கள் தங்கள் நண்பர்களை நேசிக்கிறார்கள். இன்னும் வயதாகும் போது அவர்கள் எதிர்பாலினத்தை சேர்ந்த ஒருவரை நேசிக்கிறார்கள். காதலில் திருமணம் செய்து கொள்ளும் போது இவர்களது காதல் குழந்தை வடிவில் பலன் தருகிறது. அப்படி இருந்தும் அவர்கள் முழுமையான திருப்தி உணரவில்லை. அவர்கள் சோர்வடைகிறார்கள்.
அவர்கள் அன்பு மாறுகிறது. ஆனால் அதைவிட உயர்ந்த அளவில் ஒரு சரியான அன்பு இருக்கிறது. நீங்கள் கடவுளின் அன்பை உணர்ந்தால் அது நித்தியமானது. அந்த நேரத்தில் உங்கள் மதிப்புகள் அனைத்தும் தலைகீழாக மாறுவதை நீங்கள் அதற்காகத்தான் இந்த பூமியில் மக்கள் வாழ்கிறார்கள். எனக்கு பிறகு மீண்டும் சொல்லவும், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இந்த ஒரு உண்மையை நீங்கள் உணர்ந்தவுடன் உங்கள் இதயத்தில் உங்கள் மனசாட்சிக்கு சுதந்திரம் வரும். மகிழ்ச்சி உங்கள் இதயத்தில் வருகிறது. நான் உண்மையிலே ஆச்சரியப்பட்டேன். இந்த உண்மையை அறியாமல் என் வாழ்நாள் முழுதும் வாழ்ந்திருந்தால் என்ன ஆகியிருக்கும் எனக்கு? இந்த ஒரு உண்மை எனக்கு தெரிந்ததும் என்னை விட மகிழ்ச்சியாக இருப்பவர் இந்த உலகத்தில் யாராவது இருக்கிறார்களா என்று யோசித்தேன். நான் இந்த எண்ணங்களுடன் வாழ்ந்தேன். நான் இன்னும் இந்த எண்ணங்களுடன் வாழ்கிறேன். மனிதன் கடவுளின் அன்பை கண்டறிய மனித குறித்து வரலாறு உள்ளது. ஒருவன் கடவுளின் குழந்தையாக பிறந்தால் அதுதான் நடக்கும். மரணம் இல்லாத, துக்கமோ நோயோ பசியோ இல்லாத இந்த பரிபூர்ண நித்திய அன்பின் உலகத்தை கடவுள் படைக்க வேண்டும். அவர் இந்த சரியான உலகத்தை உருவாக்க வேண்டும். மேலும் அவர் மனிதனை பரிபூர்ணமாக்க வேண்டும். அதுவே அவனை கடவுளாக்குகிறது. நீங்கள் நினைக்கவில்லையா? இப்போது மீண்டும் ஆதியாகமம் 1 அதிகாரம் ஆதியாகமம் 1 அதிகாரம் வசனம் 27ஆம் வசனத்திலிருந்து. தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாக சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியில் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துகளையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி, இந்த பந்தியில் பார்ப்பது போல் கடவுள் ஆதாமையும் ஏவாளையும் உருவாக்கினார். மேலும் அவர்களுக்கு சிறப்பு உரிமைகளை வழங்கினார். கடவுள் படைத்த இந்த உலகத்தை ஆளும் அதிகாரத்தை கொடுத்தார். பூமி ஆளுவதற்கு, அதை கீழ்ப்படுத்துவதற்கு அதிகாரம் கொடுத்தார். இந்த உலகத்தின் ஆளும் இறையாண்மையை அவர்கள் கொடுத்தார். எனவே மனிதன் கடவுளின் சாயலில் படைக்கப்பட்டான். கடவுளின் பிரதிநிதியாக கடவுள் உருவாக்கிய உலகத்தை ஆளும் உரிமை அவருக்கு வழங்கப்பட்டது. அதிகாரம் 2 வசனம் 15. எவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியும் புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம். அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். இப்பொழுது இதை பாருங்கள். இங்கே ஏதோ வித்தியாசமான விடயம் சொல்லுகிறது. வசனம் 15 தேவன் ஏதேன் தோட்டத்தில் அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார் என்று அது கூறுகிறது. அந்த நேரத்தில் ஆதாம் ஏவாள் மட்டுமே தான் அந்த 2 பேரும் இருந்தனர். அதை ஏன் கவனிக்க வேண்டும்? அதை கவனிக்க வேண்டிய அவசியம் இல்லையா? அதை அப்படி செய்யிட்டால் போதும், பாதுகாப்பாக இருந்தது. அதை ஏன் கடவுள் பார்த்துக்கொள்ள சொன்னார்? அதை காக்கவும் வைத்தார் என்ற வார்த்தையில் ஏதோ மறைமுகமாக இருந்தது. கடவுள் உருவாக்கி உலகத்தை ஆக்கிரமிக்கும் நோக்குடன் ஏற்கனவே ஏதோ ஒன்று இருக்கிறது என்று அர்த்தம். சாத்தானின் இருப்பு, பிசாசு ஏற்கனவே இருந்தது. கடவுள் உருவாக்கி இந்த உலகத்தை ஆக்கிரமித்து அதை எடுத்து சில பிசாசு விரும்புவதை கடவுள் அறிந்திருந்தார். அதனால் தான் கடவுள் ஆதாமை ஆள சொன்னார், அதை கவனித்துக் கொள்ள சொன்னார். ஆனால் ஆதாம் அதை கவனித்துக் கொள்ள வேண்டுமென்றால் கடவுள் சொன்ன ஒரு விடயத்தில் அவன் கீழ்ப்படிய வேண்டும். கடவுள் சொன்னார்,
நன்மை தீமை அறியும் மரத்தின் கனியை உண்ணக்கூடாது. வேறு வார்த்தையில் கூறுவதானால் நன்மை தீமை அறியும் மரத்தின் பழங்களை சாப்பிட வேண்டாம் என்று அவர் கூறினார். ஆனால் படையெடுக்கும் நோக்கில் இருந்த சாத்தான், இந்த உயிரினம் சாத்தான் எப்படி உருவானான்? அதை தொடர்பதற்கு சுருக்கமாக படிப்போம். ஏசாயா அதிகாரம் 14. ஏசாயா அதிகாரம் 14. பழைய ஏற்பாட்டில் ஏசாயா அதிகாரம் 14 வசனம் 12. அதிகாலின் மகனாகிய விடிவெள்ளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே. ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையில் விழவெட்டப்பட்டாயே. நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன். வடப்புறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்தில் வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. ஆனாலும் நீ ஆகாதமான பாதாளத்தில் தள்ளுண்டாய். இது இங்கே அதிகாலின் மகனாகிய விடிவெளி என்று கூறுகிறது. இதன் பொருள் காலை நட்சத்திரம். காலை நட்சத்திரம் லூசிபர். இது சாத்தானின் பெயர். கடவுளுக்கு சேவை செய்த பல தூதர்கள் இருந்தனர். காபிரியல் தூதர், மிகாவேல் தூதர், தேவதூதர் படைகளாக ஒழுங்கமைக்கப்பட்டனர். இந்த தேவதூதர்களின் பொறுப்பான பிரதான தேவதூதர்கள் இருந்தனர். லூசிபர் இந்த தேவதூதர்களில் ஒன்றின் தலைவராக இருந்தார். திடீரென்று லூசிபர் கடவுளைப் போல உயர்ந்தவராக இருக்க முடிவு செய்தார். அவர் கடவுளின் ஒரு மட்டத்தில் உயர வேண்டும் என்று தீர்மானித்தார். இந்த எண்ணங்கள் அவரது தலையில் நுழைந்தவுடன் அவர் சாத்தான். கடவுள் அவனை விரட்டியதால் அவருடைய கட்டளத்தில் உள்ள தேவதூதர்கள் பிசாசுகளாக மாறினார். இதையெல்லாம் நீங்கள் கேட்கும் போது சாத்தானும் இல்லை, பிசாசும் இல்லை, இதெல்லாம் முட்டாள்தனம். எனவே இந்த விஷயத்தை இன்னும் உறுதியான வகையில் ஆராய்வோம். சில சமயங்களில் உங்களால் தாங்க முடியாத அளவுக்கு தீவிரமான ஒருவர் மீது வெறுப்பை உணர்கிறீர்கள். ஆனால் மனிதன் இதயத்தின் அசல் நிலை இதுவல்ல. சாத்தான் இந்த உணர்வுகளை மனிதன் இதயத்தில் விதைக்கிறான். மக்கள் ஒரு கத்தியை எடுத்து மற்றவர்களை குத்துகிறார்கள், அவர்கள் மற்றவர்களை கொல்லுகிறார்கள், மற்றவர்களை கடத்துகிறார்கள். இது மனிதனுக்கு சாதாரணமானது அல்ல. எனவே சாத்தான் இல்லை என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? வேதாமத்திலிருந்து இன்னொரு வசனத்தை படிப்போம். 1 யோவான், இது புதிய ஏற்பாட்டின் முடிவில் உள்ளது. 1 யோவான் 3ஆம் அதிகாரம், புதிய ஏற்பாடு. யோவான் அதிகாரம் 3 வசனம் 8. 1 யோவான் அதிகாரம் 3 வசனம் 8. மீண்டும் சொல்லவும், பாவம் செய்கிறவன் பிசாசில் உண்டானவனாய் இருக்கிறான். நீங்கள் பார்க்கிறீர்கள், பாவம் என்பது கொலை அல்லது திருடுவது மட்டுமல்ல. ஒருவரை வெறுப்பது பாவம், பொய் சொல்வது பாவம், கோபம் கொள்வது பாவம். பாவம் செய்கிறவன் பிசாசுக்குரியவன். இதைத்தான் வேதாம் சொல்லுகிறது. பிசாசு இல்லை என்று நீங்கள் இன்னும் நினைக்கிறீர்களா? பிசாசு ஒரு தீய ஆவி. கடவுள் முதலில் மனிதனை படைத்த போது ஆதாமும் ஏவாளுக்கும் எந்த பாவமும் இல்லை. நல்லது கெட்டது தெரியாத நிலையில் இருந்தார்கள். மக்கள் இப்பொழுது தீமை அறிந்திருக்கிறார்கள். மற்றவர்கள் மீது வெறுப்பை உணர்கிறார்கள், மற்றவர்களை அவமதிக்கிறார்கள். எப்படி வந்தது? மனிதன் பிசாசுக்கு சொந்தமானவன். எனவே மிக முக்கியமான விடயம், இந்த சட்டத்திலிருந்து தப்பிக்க முடியாது. உங்கள் சட்டப்பக்கத்தில் பாதுகாப்பு முள் அகற்றப்பட்ட கை கொண்டு இருப்பதாக கற்பனை செய்து பாருங்கள். நீங்கள் எப்படி உணருவீர்கள்? எந்த நேரத்திலும் அதை வெடித்து சிதறும். உங்கள் நபர் மீது இது போன்ற கைகறி குண்டுகள் இருந்தால் உங்களால் முடிந்தவரை விரைவாக அதை கற்று முயற்சிப்பீர்கள். ஆனால் பாவம் கைக்குண்டை விட மிக ஆபத்தான ஒரு குண்டு.
ஒரு நபரின் உடலை அழிக்கிறது. பாவம் ஒரு நபரின் ஆவியை நித்திய அழிவுக்கு இட்டு செல்லுகிறது. இந்த பயங்கரமான விடயத்தை மனிதன் தன்னுடன் சுமந்து செல்கிறான். நாம் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் வசனம் 1 படிக்கிறேன். தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாயிருந்தது. அது ஸ்திரியை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்கள் கனியை புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்று ஸ்திரி சர்ப்பத்தை பார்த்து கேட்டது. நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் தொழவும் வேண்டாம் என்று சொன்னார். இங்கே என்ன சொல்லுகிறது என்று பாருங்கள். பிசாசின் அசல் நோக்கம் கடவுளுக்கு சொந்தமானதை எடுத்துக்கொண்டு தன்னை ஒரு கடவுளாக ஆக்குவதாகும். இதைத்தான் அவர் விரும்பினார். அதன் விளைவாக கடவுள் அவனை வெளியேற்றினார். அவன் வெளியேற்றப்பட்டார். ஆனால் அவன் தனது விருப்பத்தை விடவில்லை. கடவுள் ஆதாமுக்கு எல்லாவற்றையும் ஆளுவதற்கு அதிகாரம் அளித்ததை, தோட்டத்தை பராமரிக்க சொன்னதையும் அவன் கேட்டான். அதனால் அவன் நினைத்தான், அதுதான் ஆதாமுக்கு ஆட்சி செய்யும் அதிகாரத்தை கடவுள் கொடுத்திருப்பதால் அவனிடம் அதை எடுக்க வேண்டும். இதைத்தான் அவன் நினைத்தான். ஆனால் அவன் பிசாசாக தோன்றவில்லை. அவர் சர்ப்பத்திற்குள் நுழைந்தார். பாம்பு ஒளியாக ஏவாளுக்கு அவர் தோன்றினார். அந்த நேரத்தில் பாம்பு எல்லா விலங்குகளிலும் மிகவும் அழகாக இருந்தது. எனவே பிசாசு இந்த அழகான உயிரினத்துக்குள் நுழைந்து ஒரு பாம்பாக தோன்றி ஆதாமையும் ஏவாளையும் பாவம் செய்ய வைத்தால் ஆதாமிடம் ஒப்படைக்கப்பட்ட அனைத்தும் அவனுடையதாகிவிடும் என்று எண்ணி 4ஆம் வசனத்தை பாருங்கள். அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரியை நோக்கி, சாகவே சாவதில்லை. கடவுள் அதிகாரம் 2 வசனம் 17 சொன்னார், நன்மை தீமை அறியும் மரத்தின் கனியை ஆதாம் உண்ணும் போது அவன் நிச்சயமாக இறந்து விடுவார் என்று கூறியிருந்தார். ஆனால் சர்ப்பம் பொய் சொல்லி அதற்கு நேர்மாறாக சொன்னது, நீங்கள் நிச்சயமாக சாக மாட்டீர்கள். பின்னர் அது கூறுகிறது, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. இங்கு ஒரு அடையாளத்தை வைத்து யோவான் அதிகாரம் 8ஆம் அதிகாரத்துக்கு திருப்புவோம். யோவான் 8ஆம் அதிகாரம் 8 வசனம் 40. என் வசனத்தை ஏன் அறியாமல் இருக்கிறீர்கள்? இயேசு ஜனங்களை பார்த்து கேட்கிறார். ஏன் வசனத்தை அறியாமல் இருக்கிறீர்கள்? என் உபதேசத்தை கேட்க மனிதர்கள் இருக்கிறீர்கள். நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசனால் உண்டானவர்கள். உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாக இருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைப்பாதனாய் இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாயிருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தான் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். யூதர்கள் தம்மை வெறுத்தவர்கள் பிசாசினால் கற்பிக்கப்பட்டதால் அவருடைய வார்த்தைகளை கேட்க முடியவில்லை என்று இயேசு சொன்னார். இது ஏன்? பிசாசு ஆரம்பத்திலிருந்து பொய்யனாக இருந்தது இதற்கு காரணம். மற்றும் ஒரு கொலைக்காரன். அவன் ஆதாமை கொன்றான். அவன் ஒரு பொய்யன் மற்றும் கொலைக்காரன். நீங்கள் பிசாசின் பிள்ளைகள். இயேசு சொன்னது இதுதான். பிசாசு ஒரு பொய்யன். எல்லா பாவங்களிலும் மிக அடிப்படையானது எது? பொய் சொல்வது பாவம். உண்மை பொய் என்றால் என்ன? கடவுளின் வார்த்தைகளை சிதைப்புத்தான் அடிப்படையான பொய். நன்மை தீமை அறியும் மரத்தின் கனியை ஆதாம் சாப்பிட்டால் அவன் நிச்சயமாக இருப்பான் என்று
கடவுள் சொன்னால் பிசாசு சாக மாட்டான் என்று சொன்னான். இது ஒரு பொய். இந்த பொய்க்குள் மனிதனை கொன்ற விஷம் இருக்கிறது. இப்பொழுது ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் வசனம் 5. நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. இங்கே பாருங்கள், நன்மை தீமை அறியும் மரத்தின் கனியை ஆதாம் சாப்பிட்டால் அவன் நன்மை தீமை அறிந்து இறந்து விடுவான் என்று கடவுள் சொன்னார். ஆனால் பிசாசு இந்த வார்த்தைகளை திரித்து அவர்கள் பழத்தை சாப்பிட்டால் அவர்கள் கடவுளைப் போல் ஆகிவிடுவார்கள் என்று அவன் கூறினான். கடவுளைப் போல ஞானமுள்ளவர்களும் மகிமை நிறைந்தவர்களாகவும் கடவுளைப் போல நன்மை தீமை அறிவார்கள் என்று கூறினார். ஆனால் அவர்கள் கடவுளைப் போல இந்த விடயங்களை அறிந்து கொள்ள மாட்டார்கள். இது நேர் எதிராக இருந்தது. இவை திரிக்கப்பட்ட வார்த்தைகள், வஞ்சக வார்த்தைகள். ஏவாள் இந்த வார்த்தைகளை கவனமாக கேட்டபொழுது அவன் நினைத்தால் அப்படித்தான், அதனால்தான் அவர் எங்களை சாப்பிட விட மாட்டார். இந்த எண்ணம் அவள் மனதில் சரியாக பதிந்தது. இங்கு நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது ஒன்றுள்ளது. நீங்கள் கடவுளின் வார்த்தைகளும் பிசாசின் வார்த்தைகளுக்கும் இடையில் நிற்கும் போது நீங்கள் யாருடைய வார்த்தைகளை நம்புகிறீர்கள் என்பதை பொறுத்து உங்கள் விதி தீர்மானிக்கப்படுகிறது. நீங்களும் இப்பொழுது இந்த நிலையில் இருக்கிறீர்கள். உங்கள் இதயத்தில் இருக்கும் பாவத்தின் பெயரால் சட்டத்தின் காரணமாக இது இருக்கிறது. ஆகவே நீங்கள் கடவுளுடைய வார்த்தைகளை கேட்கும் போது தவறாமல் மற்ற எண்ணங்கள் உங்களுக்கு வரும் விஷயங்கள் உங்களை திசை திருப்போம். இது உங்களை திசை திருப்போம். இது மிக முக்கியமான விடயம். ஆகவே ஏவாள் பிசாசின் வார்த்தைகளை கேட்டு நன்மை தீமை அறியும் மரத்தின் கனியை பார்த்தபோது என்ன நடந்தது என்று பாருங்கள். வசனம் 6. அப்பொழுது ஸ்திரியானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாக இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தான் புருஷனுக்கு கொடுத்தால் அவனும் புசித்தான். இங்கே என்ன சொல்கிறது என்று பாருங்கள். இங்குத்தான் பாவம் தொடங்கியது. பாவம் எங்கிருந்து தொடங்கியது? நீங்கள் கடவுளின் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டால் நீங்கள் வாழ்கிறீர்கள். நீங்கள் பிசாசின் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டால் நீங்கள் மரித்து விடுவீர்கள். நீங்கள் யாருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்கிறீர்கள் என்பதை பொறுத்து உங்கள் விதி தீர்மானிக்கப்படுகிறது. உங்கள் விடயத்தில் நீங்கள் கடவுளின் வார்த்தையை ஏற்றுக்கொள்கிறீர்களா அல்லது நிராகரிக்கிறீர்களா என்பதுதான் கேள்வி. நீங்கள் இப்பொழுது இரண்டுக்கும் இடையில் நிற்கிறீர்கள். நீங்கள் கடவுளின் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டால் பரிசுத்த ஆவியானவர் உங்களிடம் வருவார். நீங்கள் கடவுளின் வார்த்தைகளை ஏற்கவில்லை என்றால் பரிசுத்த ஆவியானவர் உங்களிடம் வரமாட்டார். அப்படியான உங்களுக்கு இருக்கும் பாவத்தின் சட்டத்தை நீங்கள் தொடர்ந்து பின்பற்றி நித்திய அழிவை எதிர்கொள்வீர்கள். இதுதான் இப்பொழுது உங்கள் விதி. இதுதான் உங்கள் விதி. பிசாசின் வார்த்தைகள் அந்த பெண்ணின் இதயத்தில் நுழைந்தது. அவன் அந்த பெண்ணுக்குள் நுழைந்தான். பின்னர் அவள் மரத்தை பார்த்தபோது அது புசிப்புக்கு நல்லது என்று தோன்றியது. இது மாம்சத்தின் இச்சை, பார்வைக்கு இன்பமானது. இது கண்களின் இச்சை, புத்தியை தெளிவிக்கிறது. இது மனித வாழ்வின் பெருமைக்கு. இந்த 3 சட்டங்கள் உள்ளன மனிதன் இருதயத்தில். நீங்கள் யாருடைய சந்ததிகள்? நீங்கள் ஆதாம் மற்றும் ஏவாளின் சந்ததியினர். அவர்களுடைய இரத்தத்தின் மூலம் பாவம் நம்மிடம் பாய்ந்தது. இன்று நாம் ஆதியாகமத்தை படிக்கும் போது ஆதாம் மற்றும் ஏவாளின் இந்த கணக்கு உண்மை அல்ல என்று நீங்கள் நினைத்தால் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சிந்திக்க வைப்பது உங்களுக்குள் இருக்கும் இந்த சட்டம்தான். இன்று நீங்கள் எதற்காக வாழ்கிறீர்கள் என்று சிந்தித்து பார்த்தால் அது மாம்சத்தின் இச்சைகளை உண்ணுதல், குடிப்பதில் திருப்தி அடைவதற்காக இருப்பதை காணலாம். பின்னர் கண்களின் இச்சை உள்ளது. உங்கள் இதயம் எப்பொழுதும் கண்களுக்கு திருப்தி அளிக்கும் விடயங்களை நோக்கி ஈர்க்கப்படுகிறது. அது ஏன்? கண்களை திருப்திப்படுத்த விரும்புவது நமது உள்ளுறவின் ஒரு பகுதியாகும். பிறகு வேற என்ன இருக்கின்றது? மனிதர்கள் இந்த உலகில் வாழ்கிறார்கள். தங்கள் ஆத்மா திருப்திக்காக மக்கள் புத்திசாலியாக இருக்க விரும்புகிறார்கள். அவர்கள் எல்லோரையும் விட சிறந்தவர்களாக இருக்க விரும்புகிறார்கள். மற்றவர்களை விட உயர்ந்த பதவியை பெற விரும்புகிறார்கள். எனவே வாழ்க்கையின் பெருமை என்று அழைக்கப்படுகிறது. மேலும் இந்த 3 ஆசைகளும் மக்களை திருப்திப்படுத்துவதற்கு தங்களால் முடிந்த அனைத்தையும் செய்யும்படி இழுக்கின்றன. இந்த சட்டம் இப்பொழுது உங்களுக்குள் உள்ளது. ஏவாள் சாத்தானின் வார்த்தைகளை கேட்டு நன்மை தீமை அறியும் மரத்தின் கனியை பார்த்தபோது
இந்த சட்டம் நடைமுறைக்கு வந்தது. நீங்கள் யாருடைய சந்ததி என்று சிந்தித்தீர்கள். இப்பொழுது அடுத்த வசனத்தை பாருங்கள். பின்னர் அவர்கள் இருவரின் கண்கள் திறக்கப்பட்டன. அவர்கள் நிர்வாணமாக இருப்பதை உணர்ந்தார்கள். இதனால் அவர்கள் அத்தி இலைகளை ஒன்றாக தைத்து தங்களுக்கு உடைகளை உருவாக்கினார். இதை பாருங்கள். பழங்களை சாப்பிட்டார்கள். அதை இருவரும் சாப்பிட்டனர். அவர்கள் அதை சாப்பிட்ட பிறகு அவர்களின் கண்கள் திறக்கப்பட்டன. இதற்கு முன் சாத்தான் கடவுளின் கண்களைப் போல இருக்க அவரின் கண்கள் திறக்கப்படும் என்று சொன்னான். அது உண்மையில் அது நேர்மாறானது. தலை குப்புற விழுந்தனர். அவர்களின் கண்கள் திறக்கப்பட்டன. அவர்கள் என்ன கண்டுபிடித்தார்கள்? ஐயோ, நான் நிர்வாணமாக இருக்கிறேன். நான் முற்றிலும் நிர்வாணமாக இருக்கிறேன். ஓ, எவ்வளவு சங்கடமானது. ஓ, எனக்கு பயமாக இருக்கிறது. அவர்கள் கண்டுபிடித்தது இதுதான். உங்களிடம் ஒன்று கேட்கிறேன். நீங்கள் சில சமயங்களில் உங்கள் மனசாட்சி சிரமப்படுகிறீர்களா? சமயங்களில் வெட்கப்படுகிறீர்களா? நீங்கள் நிர்வாணமாக இருக்கிறீர்கள் என்று அர்த்தம். சில சமயங்கள் உங்களுக்கு குற்ற உணர்வு இருக்கும் இல்லையா? அவமானம், கவலை மற்றும் பயம் என வெளிப்படுத்துகிறது. நீங்கள் பயமாகவும் கவலையாகவும் இருக்கிறீர்கள். இது உங்கள் ஆவி நிர்வாணமாக இருப்பதை காட்டுகிறது. உங்கள் இதயம் இதை உறுதிப்படுத்தலாம். எனவே அவர்கள் சில அத்தி இலைகளை ஒன்றாக தைத்து தங்களுக்கு உடைகளை உருவாக்கினர். இந்த அத்தி இலைகள் மதத்தை குறிக்கின்றன. மதம் ஏன் இப்படி? மத செயல்கள் அனைத்தும் மனிதனின் பயம், பதட்டம் மற்றும் மனசாட்சியில் உள்ள குற்றத்தை மறைக்க முயல்கின்றன. மதம் என்ற சொல் லத்தீன் வார்த்தையான ரிலிஜியோ என்பதிலிருந்து வந்தது. மேலும் இந்த வார்த்தையின் ஒரு வரையறை பிணைத்தல், அதாவது கட்டுப்படுத்துதல். மதம் மனிதனின் மனசாட்சியை கட்டுப்படுத்துகிறது. ஒரு மதத்தில் உள்ள ஒரு நபர் எப்பொழுதும் சங்கடமாக உணர்கிறார். அவர் இதை செய்தால் இது ஒரு பாவம். அவர் இந்த வழியில் சென்றால் இது ஒரு பாவம். மதம் எப்பொழுதும் மக்களின் வாழ்வில் கட்டுப்பாடுகளை விதிக்கிறது. மக்கள் உண்மையிலேயே மத வாழ்க்கை நடத்தினால் இந்த உலகில் ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு ஒழுங்கு நிலைநாட்டப்படுகிறது. ஆனால் மதம் ஒரு தனி மனிதனின் இதயத்தில் உண்மையான மகிழ்ச்சியை கொண்டு வர முடியாது. அது ஏன்? மதம் எப்பொழுதும் அடக்குகிறது. அப்படியானால் உண்மையான கிறிஸ்தவம் என்றால் என்ன? அது ஒரு மனிதனை அந்த கட்டுப்பாட்டிலிருந்து விடுவிக்கிறது. ஒரு நபர் மகிழ்ச்சியாக இருக்க மனசாட்சி உண்மையான விடுதலையை கண்டுபிடிக்க வேண்டும். அதனால்தான் இயேசு சொன்னார், அப்பொழுது நீங்கள் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இது மீண்டும் பிறக்கிறது. ஒரு நபர் உண்மை உணரும் போது அவரது மனசாட்சி முற்றிலும் விடுவிக்கப்பட்டு அவருக்கு உண்மையான மகிழ்ச்சி கிடைக்கும். உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கிறேன். ஏதாவது ஒரு மதத்தையோ அல்லது வேறு மதத்தையோ நம்பும் எல்லா மக்களிலும் அதிகமாக அழுபவர் யார்? இயேசுவை நம்புவர்கள் என்று நீங்கள் நினைக்கவில்லையா? அவர்கள் தினமும் காலையில் அழுகுவார்கள், இரவு முழுவதும் அழுவார்கள், இரவு முழுவதும் இழுத்துக்கொண்டே அழுது கொண்டிருப்பார்கள். அவர்கள் எப்பொழுதும் அழுது கொண்டே இருப்பார்கள். உங்களிடம் ஒன்று கேட்கிறேன். உங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கிறது என்று எடுத்துக்கொள்வோம். அவர் கொஞ்சம் வளர்ந்தவுடன் அவர் எங்கிருந்தாலும் எப்பொழுதும் அழுவார். ஒரு குழந்தை எப்பொழுதும் காலையிலும் இரவிலும் அழுது கொண்டிருந்தால் அவனுடைய பெற்றோர்கள் அவனை பற்றி மிகவும் கவலைப்படுவார்கள். மேலும் அவனுக்கு என்ன ஆகுமோ என்று கவலைப்படுவார்கள். மக்கள் அழுவதை கேட்க கடவுள் விரும்புவாரா? அவர் அப்படித்தானா? மக்கள் அறியாத ஒன்று உள்ளது. தேவனுடைய ராஜ்யம் நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் சந்தோஷமாக இருக்கிறது என்று வேதாகமத்தில் சொல்லுகிறது. அது அழுகையுடன் முடிந்தால் ஒரு பெரிய பிரச்சனை. அது ஒரு பெரிய பிரச்சனை. அதையும் தாண்டி வர வேண்டும்.
அப்போது நீங்கள் உண்மையான அமைதியுடனும் மகிழ்ச்சியுடனும் வாழ முடியும். எனவே இங்கே அவர் அத்தி இலைகளை ஒன்றாக தைத்து தங்கள் குறைகளை உருவாக்கினார்கள். இப்பொழுது 8ஆம் வசனத்தை படிப்போம். வசனம் 8. பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தின் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாம் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சன்னதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டார்கள். கடவுளின் சத்தம் கேட்டதும் ஓடி வந்து மரங்களின் நிழலில் ஒளிந்து கொண்டனர். ஆனால் கர்த்தராகிய ஆண்டவர் அந்த மனிதனை நோக்கி, நீ எங்கே இருக்கிறாய்? அதற்கு அவன், நான் தேவனுடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாக இருப்பதினால் பயந்து ஒளிந்து கொண்டேன் என்றான். இது உண்மையில் நம்ப முடியாதது. உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கிறேன். ஆதாமும் ஏவாளும் ஏதாவது அணிந்திருந்தார்களா? அவர்கள் தங்களுக்கு அத்தி இலைகளால் போர்வை செய்து உடுத்தியிருந்தனர். அவர்கள் அவற்றை உடுத்தியிருந்தனர். ஆனால் அவர்கள் கடவுளின் குரலை கேட்டபோது நான் நிர்வாணமாக இருந்ததால் பயந்தேன் என்று ஆதாம் சொன்னான். இதன் பொருள் என்ன? கடவுளுக்கு முன்பாக அவர்கள் அணிந்தது பயனற்றது என்று அர்த்தம். மனிதனின் நெறிமுறைகள், ஒழுக்கம் மற்றும் மதம் ஆகியவை கடவுளின் முன் நிற்கும் போது பிரச்சனை தீர்க்க முடியாது என்று அது கூறுகிறது. இதுதான் பிரச்சனை. பிசாசின் இலக்கு என்ன தெரியுமா? ஆதாமும் ஏவாளும் நிர்வாணமாக இருப்பதை அறிய செய்வதே பிசாசின் நோக்கமாக இருந்தது. இதுவே அவனது இலக்காக இருந்தது. அது ஏன்? கடவுள் ஆதாமிடம் பூமியை ஆட்சி செய்ய அதை கவனித்துக் கொள்ள சொன்னபோது ஆதாம் நிர்வாணமாக இருப்பதை அறியவில்லை. அவன் பயப்படவில்லை. அவன் குற்ற உணர்ச்சியை உணரவில்லை. அவனுக்கு வலிமை இருந்தது. அவன் நிர்வாணமாக இருப்பதை கண்டுபிடித்த போது அவனுடைய பலம் அவனை விட்டு வெளியேறியது. அவன் வெட்கமாக உணர்ந்தான். அதனால் அவன் ஆட்சி செய்யும் அதிகாரத்தை இழந்தான். இதுதான் பிரச்சனை. அவர்கள் மனசாட்சி வெட்கத்தால் நிரம்பியிருந்தது. அவர்கள் பதற்றம் அடைந்தனர். அவர்கள் பயந்து நடுங்கினர். அதுதான் மரணம். உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கிறேன். ஏன் என்று உங்களுக்கு சரியாக தெரியாவிட்டாலும் சில சமயங்கள் உங்கள் மனசாட்சியில் குற்ற உணர்வு, அவமானம் மற்றும் கலக்கம் ஏற்படவில்லையா? நீங்கள் ஒரு குறிப்பிட்ட காரணத்திற்காக கவலைப்படுகிறீர்கள். ஏன் என்று தெரியாமல் பயப்படுகிறீர்கள். அது ஏன்? உங்கள் ஆவி நிர்வாணமானது என்று அர்த்தம். உங்கள் தலைவிதிக்கு நீங்களே பொறுப்பேற்கும் திறனை நீங்கள் இழந்து விட்டீர்கள். அதனால்தான் உங்களை சுற்றியுள்ள சூழ்நிலைகளை நீங்கள் கட்டுப்படுத்த முடியாது. சிறிய சம்பவங்கள் கூட உங்களுக்கு அமைதியற்றதாகவும் எரிச்சலாகவும் துன்பமாகவும் கவலையாகவும் இருக்கும். நீங்கள் உங்கள் பலத்தை முற்றிலும் இழந்து விட்டீர்கள் என்பதற்கான அறிகுறி. பிசாசு அதை எடுத்து சென்று விட்டது. இங்கு ஒரு அடையாளத்தை வைத்து லூக்காவின் நற்செய்தி அதிகாரம் 4க்கு திருப்புவோம். லூக்கா அதிகாரம் 4. லூக்கா அதிகாரம் 4 5ஆம் வசனம். லூக்கா அதிகாரம் 4 5ஆம் வசனம். பின்பு பிசாசு அவர் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களும் ஒரு நிமிஷத்தில் காண்பித்து, இவைகள் எல்லாவற்றின் மேலும் உள்ள அதிகாரத்தையும் இவைகளின் மகிமையும் உமக்கு தருவேன். இவைகள் எனக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு இஷ்டமானவனுக்கு இவைகளை கொடுக்கிறேன். நீர் என்னை பணிந்து கொண்டால் எல்லாம் உம்முடையதாகும் என்று சொன்னான். தேவனுடைய குமாரனாக இயேசுவை பிசாசு சோதித்தான். அவன் இயேசுவை சோதிப்பதில் வெற்றி பெற்று ஆதமை போல விழ செய்தால் உலகம் என்றென்றைக்கும் பிசாசுக்கே சொந்தம். எனவே பிசாசு இயேசுவிடம் வந்து,
உலகத்தின் அனைத்து மகிமை அவருக்கு காட்டியபடி நீர் என்னை வணங்கினால் இந்த உலகம் முழுவதையும் உனக்கு தருவேன். இது எனக்கு கொடுக்கப்பட்டது. இது யார் கொடுத்தது? ஆதம் அதை கொடுத்தான். ஆதம் நிர்வாணமாக இருப்பதை கண்டுபிடித்த போது அவர் ஆட்சி செய்யும் அதிகாரத்தை இழந்தார் என்று அர்த்தம். அதனால் தான் பிசாசு இது எனக்கு கொடுக்கப்பட்டது, நான் விரும்பும் எவருக்கும் கொடுக்க முடியும் என்று கூறினான். இதை தொடர்வதற்கு முன் இங்கு ஒரு விடயத்தை நாம் கவனிக்க வேண்டும். இந்த உலகம் பிசாசினால் ஆளப்படுகிறது. ஆனால் அவனது நேரம் குறைவாக உள்ளது. குறிப்பிட்ட காலம் வரை பிசாசு இவ்வுலகில் அரசனாக இருக்கிறான். ஆனால் மக்கள் இதை அறியாமல் பிசாசை வணங்கி பிசாசுக்கு அடிமையாக இருப்பதால் உலகமே கலங்கி நிற்கிறது. லூக்காவுக்கு பிறகு யோவானின் நற்செய்தி வருகிறது. யோவான் 12ஆம் அதிகாரம். யோவான் அதிகாரம் 12. யோவான் அதிகாரம் 12. யோவான் அதிகாரம் 12 வசனம் 31. தயவு செய்து வாசிக்கவும். இப்பொழுது இந்த உலகத்துக்கு நியாய தீர்ப்பு உண்டாகுகிறது. இப்பொழுது இந்த உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்படுவான். நீங்கள் பார்க்கிறீர்கள், இந்த உலகத்தின் அதிபதி பிசாசு இல்லையா? இவ்வுலகின் அரசன் பிசாசாக இருப்பதால் தீர்ப்பு வரும்போது அவன் துரத்தப்படுவான். தீர்ப்பினால் தான் தீர்ப்பு வரும். இப்பொழுது இந்த உலகம் பிசாசினால் கட்டுப்படுத்தப்படுகிறது. ஆண்டவர் ஆட்சி செய்யவில்லை என்று இது அர்த்தம் அல்ல. ஆண்டவர் அனைத்திற்கும் மேலாக இருக்கிறார். அவரது உலகில் தனது சொந்த விருப்பத்தை நிறைவேற்றும் போது பிசாசும் அவன் செயல்களை செய்கிறான். இதை தொடர்வதற்கு முன் கருத்தில் கொள்ள வேண்டிய இன்னொரு விடயம் இருக்கிறது. உங்கள் இதயத்தில் நீங்கள் சங்கடமாக உணர்கிறீர்கள். உங்கள் மனசாட்சியில் நீங்கள் அவமானத்தை உணர்கிறீர்கள், பயப்படுகிறீர்கள், முரண்படுகிறீர்கள். இந்த உணர்வுகள் அனைத்தும் உங்கள் ஆவி நிர்வாணமாக இருப்பதை குறிக்கிறது. வெளிப்படுத்தல் 16ஆம் அதிகாரம், கடைசி புஸ்தகம் வேதத்தில். வெளிப்படுத்தல் 16ஆம் அதிகாரம். வெளிப்படுத்தல் 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிப்போம். வெளிப்படுத்தல் 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். இதோ திருடனைப் போல் வருகிறேன். தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நல்வாதபடி விழித்து கொண்டு தான் வஸ்திரங்களை காத்து கொள்கிறவன் பாக்கியவான். இதை பாருங்கள். இயேசு இந்த உலகத்திற்கு திரும்பும் போது இது பேசப்படுகிறது. இயேசு உலகத்திற்கு திரும்பும் போது அவருக்கு முன்பாக யார் நிற்க முடியும்? யார் பரிசுத்தரின் வஸ்திரத்தை அணிந்திருக்கிறார்களோ அவர்கள் மட்டுமே இயேசுக்கு முன்பாக நிற்க முடியும். இதோ திருடனைப் போல் வருகிறேன். தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்து கொண்டு தன் வஸ்திரங்களை காத்துக்கொள்கிறவன் பாக்கியவான். இதன் பொருள் என்ன என்பதை விளக்குகிறேன். மனசாட்சியில் வெட்கப்படுபவர்கள் அவர் முன் நிற்க முடியாது. பயப்படுபவர்களும் நிற்க மாட்டார்கள். அது ஏனென்றால் அவர்கள் ஆடை அணியவில்லை என்பது தான் இதை குறிக்கிறது. பழைய ஏற்பாட்டிற்கு வருவோம். ஏசாயா 61ஆம் அதிகாரம். ஏசாயா 61ஆம் அதிகாரம். ஏசாயா 61ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 10ஆம் வசனம். கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன், என் தேவனுக்குள் என் ஆத்மா களி கூர்ந்திருக்கிறது. எனக்கு பிறகு இதை சொல்லவும், அவர் இரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வி எனக்கு தந்தார். இங்கே என்ன சொல்லுகிறது என்று பாருங்கள். எந்த வகையான ஆடைகள் என்று கூறுகிறது. நீங்கள் பார்க்கிறீர்கள், இயேசு திரும்பி வரும்போது இரட்சிப்பின் ஆடைகளை அணிந்தவர்கள் அவருக்கு முன்பாக நிற்க முடியும். இரட்சிப்பை பெறுவதற்கு நாம் வேதாகமத்தை படிக்கிறோம். இரட்சிப்பு பெறுவது மீண்டும் பிறப்பது.
நீங்கள் ரட்சிக்கப்பட்டவுடன் கவலை, பயம் மற்றும் அவமானம் அனைத்தும் மறைந்துவிடும். இவை இரட்சிப்பின் ஆடைகள். வேதாகமத்தின் வார்த்தைகள் உண்மை இரட்சிப்பை கண்டுபிடிக்க நீங்கள் எல்லா முயற்சிகளையும் செய்ய வேண்டும். மனித இனத்தின் முன்னோடிகளான ஆதாமும் மேபாலும் நன்மை தீமை அறியும் மரத்தின் பழத்தை உண்டபோது அவர்கள் நிர்வாணமாக இருப்பதை கண்டுபிடித்தார்கள். அவர்கள் மனசாட்சியில் ஒரு பிரச்சனை எழுந்தது, அதாவது அவர்கள் உள்ளத்தில் ஒரு பிரச்சனை எழுந்தது. எனவே மனிதன் குற்ற உணர்வுடன் தன் வாழ்க்கையை வாழ்ந்தான். வேறு வார்த்தையில் கூறுவதால் மனிதன் தனது வாழ்க்கை கவலை மற்றும் பயத்தின் பிடியில் வாழ வேண்டியது. மனிதன் நிர்வாணமாக இருப்பதன் அர்த்தம் இதுதான். ஆனால் ஒரு மனிதன் இரட்சிப்பின் வஸ்திரங்களை அணிந்தவுடன் அவன் அவற்றிலிருந்து விடுபடுகிறான். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அதற்கு அவன், நான் தேவர்களுடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாயிருப்பதினால் பயந்து ஒளிந்து கொண்டேன். அப்பொழுது அவர், நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயோ என்றார். கடவுள், ஆகவே நீங்கள் தடை செய்யப்பட்ட பழத்தை சாப்பிட்டு விட்டீர்கள் என்று கூறிக்கொண்டிருந்தார். நிர்வாணமாக இருக்கிற யார் சொன்னது? நீர் பார்க்கிறாயா? முதலில் ஆதாமும் ஏவாளும் நிர்வாணமாக இருந்தனர். ஆனால் அவர்கள் நிர்வாணமாக இருப்பது அவர்களுக்கு தெரியாது. அது ஏன்? ஒரு வயது குழந்தையை நினைத்து பாருங்கள். குழந்தை நிர்வாணமாக இருக்கும் போது அதை அறியவோ வெட்கப்படவோ இல்லை. ஏனென்று தெரியுமா? ஒரு சிறு குழந்தைக்கு பாவம் தெரியாது. இப்பொழுது வசனம் 12 படிப்போம். அதற்கு ஆதாம், என்னுடன் இருக்கும்படி தேவரீர் தந்த ஸ்திரியானவள் அவ்விருட்சத்தின் கனியை எனக்கு கொடுத்தாள். நான் புசித்தேன். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஸ்திரியை நோக்கி, நீ இப்படி செய்தது என்ன என்றார். ஸ்திரியானவள், சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, நான் புசித்தேன். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து, நீ இதை செய்தபடியால் சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். நீ வயிற்றினால் ஊர்ந்து உயிரிழக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய். இதற்கு முன் ஊர்ந்து செல்லவில்லை. உனக்கு ஸ்திரிக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலை நசுக்குவார், நீர் அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். இங்கே கடவுள் இந்த பாவத்தின் மூலத்தை விசாரித்துக் கொண்டிருந்தார். நான் சாப்பிடக்கூடாது என்று சொன்ன பழத்தை சாப்பிட்டாய் அல்லவா? ஏன் சாப்பிட்டாய்? நீங்கள் என்னுடன் வைத்த பெண் இதை சாப்பிடும்படி என்னை ஏமாற்றிவிட்டாள். அப்பொழுது கடவுள் அந்த பெண்ணிடம், ஏன் இதை செய்தாய் என்று கேட்டார். சர்ப்பம் என்னை ஏமாற்றி விட்டது, அதனால் சாப்பிட்டேன். இறுதியில் பாவத்தின் பொறுப்பு பாம்பிடம் திரும்பியது. இப்பொழுது வசனம் 15 பாருங்கள். அதை மீண்டும் படிப்போம். உனக்கும் ஸ்திரிக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். இங்கு பெண்ணும் பாம்பும் பகைவர்கள் என்று கூறுகிறது. பெண்ணின் சந்ததியும் பாம்பின் சந்ததியும் எதிரிகளாக இருக்கும். அப்படியானால் இந்த பெண்ணின் சந்ததி யார் என்பது தான் கேள்வி. இப்பொழுது இங்கு அமர்ந்திருக்கும் உங்களில் ஒருவர் கூட பெண்ணின் சந்ததி அல்ல. நான் இதை சொல்லும் போது ஒருவேளை நீங்கள் நினைக்கிறீர்கள், இந்த மனிதனுக்கு பைத்தியமா? நான் அனைவரும் தாய்க்கு பிறந்தவர்கள், யாவரும் பெண்ணின் சந்ததி அல்ல என்று ஏன் கூறுகிறார்? ஒருவேளை நீங்கள் என்னை இந்த வழியில் கண்டிப்பீர்கள். நீங்கள் ஒரு பெண்ணுக்கு பிறந்தீர்கள், ஆனால் நீங்கள் ஒரு பெண்ணின் சந்ததி அல்ல. ஒரு கொரிய பழமொழி உள்ளது, என் அப்பா என்னை பெற்றெடுத்தால் என் அம்மா என்னை வளர்த்தார். இதை சொல்வது மிகவும் ஆர்வமாக இருக்கிறது இல்லையா? உன்னிடம் ஒன்று கேட்கிறேன். இது ஒரு வயல் என்று வைத்துக்கொள்வோம். நீங்கள் இந்த வயலில் ஒரு அவரை விதைக்கிறீர்கள். பின்னர் அவரை முளைத்து அது அவரை கனியை தருகிறது. இவை இங்கே அவரை இல்லையா? ஆனால் இந்த அவரை வயலின் சந்ததியா அல்லது அவரை விதையின் சந்ததியா?
பெண்ணே வயல், பெண்ணே வயல், ஆண் விதை விதைக்கிறான். இதனால் தான் மிஸ்டர் சுமித் என்ற ஒரு நபர் மிஸ் ஜோன்ஸை திருமணம் செய்து கொண்டு அவருக்கு ஒரு மகன் பிறந்தால் அந்த மகன் மிஸ்டர் சுமித்தாக இருப்பான். இது சரிதானே? இதனாலே நாம் இரத்த வம்சாவளியை பற்றி பேசுகிறோம். இரத்த பரம்பரை இரத்தத்தின் மூலம் அனுப்பப்படுகிறது. ஆக இவ்வுலகில் உள்ள அனைவரும் ஒரு ஆணின் சந்ததிகள். ஆனால் ஒரு பெண்ணின் சந்ததியினர் ஒருவர் மட்டுமே இருக்கிறார், கிறிஸ்தவ சமயத்தை தோற்றுவித்தவர். கன்னி மரியாள் என்ற கண்ணியின் உடலில் இயேசு பிறந்தார். அது ஏன்? ஏனென்றால் எல்லோரும் பாவிகள். அந்த இரத்த வம்சத்தில் பிறந்தால் பாவி. கடவுளின் குமாரன் ஒரு கண்ணியின் உடலில் பரிசுத்த ஆவியால் கருவுற்றார். இப்படித்தான் இயேசு பிறந்தார். எனவே இயேசு பெண்ணின் சந்ததி. அவர் ஒருவரே கன்னி மரியாளுக்கு இயேசு பிறக்க ஒரு காரணமாய் இருந்தது. எனவே இயேசுவின் பிறப்புக்கு வரும்போது இந்த மனிதகுல வரலாற்றை குறிக்கிறது. வரலாறு இந்த வழியில் அமைக்கப்பட்டது. கடவுளின் திட்டம் இந்த வரலாற்றில் உள்ளது. பின்னர் பிசாசின் திட்டம் உள்ளே நுழைந்தது. மனிதகுல வரலாற்றில் ஒரு புறம் கடவுளின் திட்டம் உள்ளது, மறுபுறம் பிசாசின் திட்டம் உள்ளது. மக்களை வழி தவற செய்வதற்கு, பாவங்களை செய்வதற்கு தேவையான அனைத்தையும் செய்வது தான் பிசாசின் திட்டம். அவன் நரகத்தை நோக்கி செல்வதால் அவர் தன்னுடன் மக்கள் இழுக்க முயற்சிக்கிறான். இது பிசாசின் திட்டம். ஆனால் கடவுளின் திட்டம் பிசாசுக்கு சொந்தமானவர்களை காப்பாற்ற தேவையானதை செய்து அவர்கள் கடவுளின் ராஜ்யத்தை செல்ல, அவர்கள் மீண்டும் கடவுளின் குழந்தைகளாக பிறக்க. அதனால் தான் கடவுள் தன் மகனை விதையாக உலகிற்கு அனுப்பினார். இதைத்தான் அந்த காலத்தில் கடவுள் முன்னறிவித்தார். பெண்ணின் சந்ததி பிசாசின் சந்ததியின் தலையை நசுக்கும் என்று சொன்னால் அவன் அவனை அழிப்பான் என்று அர்த்தம். மேலும் இந்த பெண்ணின் சந்ததியினர் குதிக்காலை நசுக்குவா என்றார் அவன் இயேசுவை சிலுவையில் அறைவான் என்று அர்த்தம். ஆனால் கடவுள் இயேசுவை மரித்தொழுந்து எழுப்பியதால் அது அவருடைய குதிக்காலை தாக்கியதை தவிர வேறில்லை. இந்த வார்த்தைகள் ஏற்கனவே வேதாமத்தில் நிறைவேறியுள்ளன. எனவே இன்று நாம் விட்டு செல்லும் நேரத்தில் மனித குலத்தின் வரலாற்றை பற்றி சிந்திக்க விரும்புகிறேன். இது விசித்திரமானது இல்லையா? முழு உலகமும் இயேசுவின் பிறப்பை கணக்கிடுவதற்கு குறிப்பு புள்ளியாக பார்க்கிறது. இயேசு வருவதற்கு முந்தைய காலம் கிமு, கிறிஸ்துவுக்கு முன். வருவதற்கு முன்பைய காலம் கிறிஸ்துவுக்கு முன். மேலும் இயேசுவின் வருகைக்கு பின்னரான வரலாற்றின் காலம் கிபி, ஏடி எனோ டொமினி என்று சுருக்கமா. அதாவது ரத்தின் வார்த்தை இறைவனின் ஆண்டில் என்று அர்த்தம், இயேசுவின் வருடம் என்று அர்த்தம். எனவே உலக சரித்திரம் இயேசு வருவதற்கு முன்பும் இயேசு வந்த பின்பும் என பிரிக்கப்பட்டுள்ளது. இது விசித்திரமாக இல்லையா? இயேசுவின் வருகை எவ்வாறு உலகத்திற்கு ஒரு புதிய சகாப்தத்தின் தொடக்கத்தை குறிக்கிறது? இயேசு பிறந்த ஆண்டை ஒரு புதிய சகாப்தத்தின் தொடக்கமாக முழு உலகமும் கருதுகின்றது. இங்கே கிமு வரலாற்றை பாதியாக பிரித்தால் முதல் பாதி முழுவதுமே படைப்பின் ஆரம்பம். இரண்டாவது பாதி கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களின் நேரம், கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களின் காலம். இது விசித்திரமானது. கடவுள் ஏன் இந்த தேசத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும்? அது ஏன்? இந்த தேசம் குறிப்பாக வரலாற்றின் போக்கில் தேர்ந்தெடுக்கப்பட்டு தனிமைப்படுத்தப்பட்டது. தேவனுடைய குமாரன் இந்த உலகத்திற்கு வர வேண்டியிருந்தது. ஆனால் பிசாசு அதை தடுக்க தொடர்ந்து முயற்சித்ததால் கடவுள் ஒரு குறிப்பிட்ட தேசத்தை தேர்ந்தெடுத்து அந்த தேசத்தை பாதுகாத்தார். இதனால் பெண்ணின் சந்ததிகள் பிறக்கும். கடவுள் தாம் தேர்ந்தெடுத்த மக்களின் வரலாற்றை வகுத்தார். அதனால் அவருடைய திட்டம் அவர்கள் மூலம் வெளிப்படும். மேலும் தேர்ந்தெடுத்த மக்களின் வரலாற்றை வகுத்தார்.
அதனால் அவருடைய திட்டம் அவர்கள் மூலம் வெளிப்படும். மேலும் வேதத்தையும் வார்த்தையையும் அவருடைய உண்மையையும் மனித குலத்தின் வரலாற்றை படிக்கும் போது இஸ்ரவேலின் வரலாற்றை மிக கவனமாக ஆராய்ந்தால் கடவுள் இருக்கிறாரா இல்லையா என்பதை பார்க்கலாம். ஏனென்று தெரியுமா? ஏனென்றால் கடவுள் இஸ்ரவேலர்கள் மூலம் தம்முடைய வேலையை செய்கிறார். மாற்கு நற்செய்தி அதிகாரம் 1, மாற்கு அதிகாரம் 1 புதிய ஏற்பாட்டில் உள்ளது. அதிகாரம் 1 23ஆம் வசனம். மாற்கு 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அவர்களுடைய ஜெப ஆலயத்திலே அசுத்த ஆவியில் ஒரு மனுஷன் இருந்தான். அவன், ஐயோ நசரேயனாகிய இயேசுவே, எங்களுக்கும் உமக்கும் என்ன? எங்களை கெடுக்கவா வந்தீர்? உம்மை இன்னார் என்று அறிவேன். நீர் தேவனுடைய பரிசுத்தர். இயேசுவின் காலத்தில் பேய்கள் அல்லது அசுத்த ஆவிகள் ஆட்கொள்ளப்பட்ட பலர் இருந்தனர். நீங்கள் பார்க்கிறீர்களா? இந்த உலகத்திற்கு வரவிருக்கும் பெண்ணின் சந்ததியான தேவனுடைய குமாரன் வந்ததும் அவன் அழிந்து போவான் என்பதை பிசாசு அறிந்து, மேலும் அவன் என்ன சொன்னான் என்று பாருங்கள். நீர் யார் என்று எனக்கு தெரியும், கடவுளின் பரிசுத்தர். அவன், நீர் கடவுளின் மகன் என்பதை நான் அறிவேன் என்று சொல்லிக் கொண்டிருந்தான். எனவே வரலாற்றின் தொடக்கத்தில் கடவுள் பெண்ணின் சந்ததியும் பிசாசின் சந்ததியும் தீர்க்கதரிசனம் செய்திருக்கிறார். அனைத்து பிசாசுகளும் இதை அறிந்தன. இயேசு வரும்போது பிசாசு அழிக்கப்படுவான் என்பதை அவன் அறிந்திருந்தான். எனவே இயேசுவின் வருகையில் தலையிட பிசாசு தன்னால் முடிந்த அனைத்தையும் செய்தான். நீங்கள் இஸ்ரவேலின் வரலாற்றை மிகவும் கவனமாக ஆராய்ந்தால் இயேசுவின் பிறப்பை தடுத்து நிறுத்திய சம்பவங்கள் நீங்கள் காணலாம். அதனால் தான் கடவுள் இந்த ஒரு தேசத்தின் வரலாற்றை அமைக்கவில்லை என்றால் இந்த உலகில் கடவுளின் குமாரன் பிறப்பதற்கு எந்த அடித்தளமும் இருந்திருக்காது. அதனால் தான் கடவுள் தாம் தேர்ந்தெடுத்த மக்களின் வரலாற்றை வகுத்தார். எனவே இஸ்ரவேலின் வரலாற்றை கொஞ்சம் படித்தால் ஆண்டவர் உயிருடன் இருக்கிறாரா இல்லையா என்பதை அறியலாம். ஏனென்றால் வேதாகமத்தின் பெரும் பகுதி இஸ்ரவேலர்கள் மூலம் கடவுள் செய்த வரும் வேலைகளை பற்றி பேசுகிறது. ஆபிரகாம் என்ற பெயர் கொண்ட இஸ்ரவேலின் மூதாதையர். கடவுள் ஆபிரகாமை தேர்ந்தெடுத்தார். ஆபிரகாம் முதலில் இன்றைய குவைத் பகுதியில் கல்தேயரின் ஊர் என்ற இடத்தில் வாழ்ந்தார். ஆபிரகாமை தேவன் தேசத்தின் வெளியே அழைத்து இன்று இஸ்ரவேலர்கள் வாழும் கானான் தேசத்துக்கு அழைத்து சென்றார். இந்த கானான் நிலம் உலகின் புவியியல் மையத்தில் உள்ளது. நீங்கள் வடக்கு நோக்கி சென்றால் நீங்கள் மொஸ்கோவுக்கு வருவீர்கள். கிழக்கே ஆசியா உள்ளது, வடமேற்கில் ஐரோப்பா உள்ளது, தெற்கே ஆப்பிரிக்கா உள்ளது, பின்னர் மத்திய கிழக்கு உள்ளது. எனவே கானான் தேசம் நடுவில் உள்ளது. பிசாசு கொடுக்கப்பட்ட உலகத்தை திரும்ப பெரும் வேலையை கடவுள் தொடங்கினார். உலகத்தை திரும்ப பெறுவதற்கு கடவுள் கானான் தேசத்தை இன்று இஸ்ரவேலை தேர்ந்தெடுத்தார். எருசலேம் நகரம் இந்த நிலத்தின் நடுவில் உள்ளது. ஆபிரகாம் முதலில் கல்தேயரின் ஊரில் வாழ்ந்தார். ஆனால் கடவுள் அவரை அழைத்தார். அவர் ஆரானுக்கு சென்றார். பின்னர் கானான் தேசத்துக்கு சென்று அங்கு வாழத் தொடங்கினார். ஆபிரகாமின் கொள்ளுப்பேரன் யோசேப்பு அவனது மூத்த சகோதரர்கள் அடிமையாய் விற்கப்பட்டு எகிப்துக்கு போனான். பின்னர் அங்கு அவன் பெரிய அதிபதியாகினான். தனது 70 பேரை கொண்ட குடும்பத்தை எகிப்துக்கு அழைத்து சென்று அங்கு வாழ்ந்தான். பின்னர் அவர்கள் அடிமைப்பட்டு சுமார் 400 ஆண்டுகள் அடிமை வாழ்க்கை வாழ்ந்தனர். எகிப்தின் பண்டைய நாகரிகம் மிகவும் பிரபலமானது. நான் கெய்ரோவிற்கு சென்றிருந்தேன். பிரமிடுகள் மிகவும் அற்புதமானவை. அந்த காலத்திற்கு முன்பே பிரமிடுகள் இருந்தன. ஆனால் இஸ்ரவேலர்கள் அவற்றின் கட்டுமான பணியில் பயன்படுத்தப்பட்டனர். பின்னர் மோசே என்ற பெயரில் ஒரு மனிதன் பிறந்தான். இஸ்ரவேலர்களை அடிமைத்தனத்திலிருந்து காப்பாற்ற கடவுள் அவனை அனுப்பினார். இங்கே நைல் நதி மற்றும் இங்கே எகிப்து உள்ளது. இங்கே ஒரு சிவப்பு கோடு உள்ளது. இஸ்ரவேலர்கள் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்பட்ட பிறகு சென்ற பாதைத்தான் இந்த சிவப்பு கோடு. இது சீனா தீபகற்பத்திற்கு உள்ளான சீனாய் மலை. அவர்கள் இந்த மலைக்கு வந்தபோது கடவுள் அவர்களுக்கு நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார். நியாயப்பிரமாணத்தின் 3 பகுதிகள் உள்ளன. ஒன்று 10 கட்டளைகள், இரண்டாவது பலிகளை நிர்வகிக்கும் சட்டங்கள்,
மூன்றாவது சிவில் சட்டங்கள். சாதாரண மக்கள் தங்கள் அன்றாட வாழ்வில் கடைப்பிடிக்க வேண்டிய சட்டங்கள் மற்றும் அவர்கள் நியாயத்தீர்க்கப்பட்ட சட்டங்கள் இவை. இந்த மூன்றும் சேர்ந்து நியாயப்பிரமாணம் என்று குறிப்பிடப்படுகிறது. 10 கட்டளைகள் சட்டத்தின் ஒரு குறிப்பிட்ட பகுதியை உருவாக்குகின்றன. கடவுள் இஸ்ரவேலுக்கு 10 கட்டளைகளை கொடுத்தது போல் அவர் அவர்களுக்கு கட்டளையிட்டது இன்னும் ஒன்று இருந்தது. நாம் இந்த சிவப்பு கோட்டை பின்பற்றினால் இஸ்ரவேலர் இந்த வழியில் சென்றனர். அவர்கள் கானான் தேசத்தின் எல்லைக்கு வந்தனர். அவர்கள் திரும்பி சென்று மொத்தமாக 40 வருடங்கள் வனாந்திரத்தில் அலைந்து திரிந்தனர். பின்னர் அவர்கள் யோர்தான் நதியை கடந்து அவர்கள் கானான் தேசத்தில் நுழைந்து அங்கே தங்கள் தேசத்தை நிலைநாட்டினார்கள். ஆனால் அவர்கள் சீனாய் மலைக்கு வந்து சட்டத்தை பெற்றபோது அவர்கள் சட்டத்தை கடைபிடிக்க வேண்டும், கடவுளுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று கடவுள் சொன்னார். அவர்கள் அதை செய்யாமல் கடவுளை மீறினால் கடவுள் அவர்களை தண்டிப்பார். இதை நமக்கு சொல்லும் ஒரு பகுதி இருக்கிறது. இது பழைய ஏற்பாட்டில் உள்ளது. லேவியராகம் அதிகாரம் 26. லேவியராகம் அதிகாரம் 26. லேவியராகமும் அதிகாரம் 26 27ஆம் வசனம். 27ஆம் வசனம். இவைகள் எல்லாவற்றாலும் நீங்கள் எனக்கு செவி கொடாமல் எனக்கு எதிர்த்து நடந்தால் நானும் உக்கிரத்தோடு உங்களுக்கு எதிர்த்து நடந்து நானே உங்கள் பாவங்கள் நிமித்தம் உங்களை எழுத்தனையாய் தண்டிப்பேன். உங்கள் குமாரரின் மாம்சத்தையும் உங்கள் குமார்த்தியின் மாம்சத்தையும் புசிப்பீர்கள். எனவே இங்கே சில நாள் இஸ்ரவேலர்கள் கானான் நாட்டிற்குள் நுழைந்து அங்கு வாழ்வார்கள். ஆனால் அவர்கள் கடவுளின் வார்த்தை கீழ்ப்படியாமல் கடவுளை எதிர்த்ததால் அவர்களை தண்டிப்பார் என்று கடவுள் கூறினார். மேலும் 4 தண்டனைகளை பற்றி பேசினார். இது என்ன சொல்கிறது பாருங்கள். வசனம் 32. நான் தேசத்தை பாழாக்குவேன், அதில் குடியிருக்கிற உங்கள் சத்துருக்கள் பிரமிப்பார்கள். ஜாதிகளுக்குள்ளே உங்களை சிதறடித்து உங்கள் பின்னாக பட்டயத்தை உருவுவேன். உங்கள் தேசம் பாலும் உங்கள் பட்டணங்கள் வனாந்தரமும் ஆகும். இது என்ன சொல்கிறது என்பது சுருக்கமாக இப்பொழுது பாருங்கள். அவர்கள் இங்குள்ள எல்லைக்கு வந்தபோது 12 பேர் தேசத்தை ஆராய்வதற்கு சென்றனர். அவர் திரும்பி வந்ததும் 2 பேர் சுமந்து செல்லும் அளவு பெரிய திராட்சை கொத்தை மீண்டும் கொண்டு வந்தனர். இது வேதாமத்தில் கூறுகிறது. எனவே கானான் தேசம் மிகவும் வளமானதாகவும் விவசாயத்திற்கு ஏற்றதாகவும் இருந்தது. ஒரு கொத்தை திராட்சை அவ்வளவு பெரிதாக வளரும். அதனால் தான் கானான் தேசம் பாலும் தேனும் ஓடும் நாடு என்று அழைக்கப்பட்டது. கடவுள் இஸ்ரவேலரை அனுப்பி அங்கே அவர்களுடைய தேசத்தை நிறுவினார். ஆனால் அவர்கள் அந்த தேசத்தில் வாழ்ந்தபோது அவர்கள் கடவுளுக்கு கீழ்ப்படியாமல் போனால், அவருக்கு எதிராக திரும்பினால், முதல் தண்டனை அவர்கள் தங்கள் மகன்கள் மற்றும் மகள்களின் இறைச்சியை சாப்பிடுவார்கள். 2வது நிலம் பாழாகிவிடும். 3வது இஸ்ரவேலர் உலகம் முழுவதும் சிதறடிக்கப்படுவார்கள். உலகம் முழுவதும் சிதறியிருப்பார்கள். ஒரு வாள் அவர்களை பின்தொடரும். இதன் பொருள் என்னவென்றால் அவர்கள் படுகொலை செய்யப்படுவார்கள். இந்த வார்த்தைகள் 3500 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்டவை. ஆனால் இப்போது இவை அனைத்தும் நிறைவேறியுள்ளன. இந்த தீர்க்கதரிசன வார்த்தைகள் கிறிஸ்துக்கு முன் 3500 எழுதப்பட்டது. இஸ்ரவேலர்கள் கானான் தேசத்துக்குள் நுழைந்தார்கள். அங்கே அவர்கள் தங்கள் தேசத்தை நிறுவினார்கள். பின்னர் இயேசு பிறந்தார். ஆனால் அவர்கள் இயேசுவை நிராகரித்து சிலுவையில் அறைந்தார்கள். அவரை கொன்றார்கள். இதன் செய்வதன் மூலம் அவர்கள் கடவுளை எதிர்த்தனர். எனவே கிபி 70 எருசலேம் அழிக்கப்பட்டது. ரோமானிய ஜெனரல் டைட்டஸ் ரோமானிய வீரர்களை எருசலேமுக்கு அழைத்து சென்றார். யூதர்கள் முன்பு ரோமானிய ஆட்சியின் கீழ் இருந்தனர். அவர்கள் கிளர்ச்சி செய்தனர். எனவே கிபி 70 எருசலேம் அழிக்கப்பட்டது. எருசலேம் அழிக்கப்பட்ட போது ரோமானிய இராணுவம் 5 மாதங்களுக்கு நகரை சுற்றி வளைத்து எருசலேம் நகரம் கடல் மட்டத்திலிருந்து சுமார் 2500 அடி உயரத்தில் ஒரு மலையில் உள்ளது. நகரம் சூழப்பட்டதால் அங்கு உணவு எடுத்து செல்ல முடியவில்லை. எனவே 5 மாதங்கள் நகரம் முற்றுகையிடப்பட்ட போது மக்கள் பட்டினியால் ஒருவர் பின் ஒருவராக இறந்தனர். அவர்கள் பட்டினியால் இறந்ததால் சிலர் தங்கள் மகன்களையும் மகள்களையும் கொன்று தின்றனர். அவர்கள் உண்மையில் இதை செய்தார்கள். வேதாந்தத்தில் ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டால் அது கண்டிப்பாக நிறைவேறும். இதுதான் நடந்தது. பின்னர் மெதுவாகவும் சீராகவும் இஸ்ரவேலர்கள் சிதறி
இஸ்ரவேல் நாடு இந்த உலகத்திலிருந்து மறைந்தது. இது 1900 ஆண்டுகளுக்கு முன்பு இது மறைந்தது. இந்த பந்தியில் சொன்னது போலவே நடந்தது. பின்னர் ஒரு வாள் எடுக்கப்பட்டு அவர்களை பின்தொடரும் என்று கூறுகிறது. 2ஆம் உலகப் போரின் போது ஹிட்லரின் நாஜி கட்சி 6 மில்லியன் யூதர்களை கொன்றது உங்களுக்கு தெரியும். நிச்சயமாக ஹிட்லருக்கு முன்பே பல யூதர்கள் பல்வேறு நாடுகளில் கொல்லப்பட்டனர். லண்டனில் யூதர்களின் படுகொலை நடந்ததாக ஒரு புஸ்தகத்தில் படித்தேன். மேலும் ஸ்டாலின் சோவியத் யூனியனில் பல யூதர்களை கொன்றார். நான் ஐரோப்பாவில் இருந்தபோது மியூனிக் அருகே உள்ள டக்சாவ் என்ற வதைமுகாவுக்கு சென்றேன். அங்கே இது போன்ற அறைகளை நான் பார்த்தேன். யூதர்கள் இப்படி ஒன்றாக நிரம்பியிருந்தனர். குழந்தைகள் பெரியவர் மேல் வீசப்பட்டதாக சொல்கிறார்கள். அவர்களும் எரிவாயு அறையில் அடைக்கப்பட்டனர். கதவு மூடப்பட்டது. சுவிட்ச் ஆன் செய்யப்பட்டது. வாயு வெளியேறி 5 நிமிடங்களுக்கு மக்கள் கூச்சலிட்டனர். சுமார் 5 நிமிடங்களுக்கு பிறகு அது அமைதியாகிவிடும். இங்கு ஏராளமான யூதர் கொல்லப்பட்டனர். நான் இன்னும் பார்க்க முடியாத மற்றொரு இடம் உள்ளது. அது ஆஷ்விஸ் போலந்தில் உள்ளது மற்றும் இது மிகப்பெரிய யூத வதை முகாம். வேறெங்கும் இல்லாத அளவுக்கு யூதர்கள் இங்கு இறந்தனர். ஏன் இப்படி நடந்தது? அவர்கள் பல தேசங்களிடையில் சிதறடிக்கப்படுவார்கள் என்று, வாள் எடுக்கப்பட்டு அவர்களை பின்தொடர்வார்கள் என்று வேதாமத்தில் தீர்க்கதரிசனம் கூறப்பட்டுள்ளது. இந்த வார்த்தைகள் அப்படி நிறைவேறின. கடவுளின் வார்த்தை 100% உண்மை. இங்கு எழுதப்பட்டதைப் போலவே விஷயங்கள் வந்துள்ளன. ஆனால் எதிர்காலத்தில் இவ்வுலகில் நடக்கப்போகும் சம்பவங்களை பற்றி வேதாகமம் முன்னறிவித்துள்ளது. இவற்றில் சில இப்பொழுது கண்முன்னே இவ்வாறு நிறைவேறுகின்றன என்பதை காட்டப்போகிறேன். நீங்கள் இரட்சிப்பின் ஆடைகளை எப்படி அணியலாம் என்று சிந்திக்க வேண்டும். இரட்சிப்பின் ஆடையை அணிந்து கொள்வதில் உறுதியுடன் இந்த விரிவுரையை கேட்டுக்கொண்டே இருக்குமாறு நான் உங்களை ஊக்குவிக்கிறேன். இது உங்கள் இதயத்தில் உள்ள கவலை மற்றும் பயத்தின் சிக்கலை தீர்த்து உங்கள் மனசாட்சியை எளிதாக்கும். நாங்கள் பிரார்த்தனை செய்வோம். ஆண்டவரே, இன்று நாங்கள் உமது வார்த்தைகளை படித்தோம். உங்கள் வார்த்தைகள் தெளிவாக உண்மை என்பதை நாங்கள் பார்க்க முடிந்தது. இந்த வார்த்தைகளை நாம் பிரசங்கிக்கும் போது அல்லது அவற்றை கேட்கும் போது வார்த்தைகள் வெறுமனே பயன்படுத்தப்படுவதால் எந்த பயனும் இல்லை. உமது வார்த்தையுடன் செயல்படும் பரிசுத்த ஆவியானவரின் இருதயங்களை தூண்டிவிடுவார். நாங்கள் அதை நம்புகிறோம். இந்த வார்த்தையின் மூலம் வாழ்க்கையை பெறவும் முடியும். இந்த விலைமதிப்பற்ற பணி மேற்கொள்ளப்படும் என்று நாங்கள் நம்புகிறோம். வார்த்தைகள் மக்களை நம்புவதால் தடுக்கும் சாத்தானின் பாவ சட்டம் மக்களை குழப்புவதற்கு மக்களின் இருதயங்களில் வேலை செய்யலாம். இது நடக்காமல் பரிசுத்த ஆவியின் மூலம் காத்து இந்த உண்மையை நாங்கள் உணரும்படி இதை வழி நடத்துங்கள். கர்த்தருடைய நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென்.